fourth test science and technology in development கான answer key பார்க்க போறோம். First question. So first question வந்து நமக்கு recycle bin பத்தி கொடுத்திருக்காங்க. So generally recycle bin அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ல ஒரு ஃபைல்ஸையோ இல்ல ஒரு ஃபோல்டர்ஸையோ டெலீட் பண்றோம் அப்படின்னா அது டெம்பரரியா போய் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீசைக்கிள் பின். ஸோ ரீசைக்கிள் பின்ல தான் நம்ம டெலிட் பண்ற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆர் பிக்சர்ஸ் வீடியோஸ் எது டெலிட் பண்ணாலும் அது ரீசைக்கிள் பின்ல போய் ஸ்டோர் ஆகும். அங்கிருந்து நம்ம டெலிட் பண்ணாலும் அது பெர்மனண்டா டெலிட் ஆகும். ஸோ ரீசைக்கிள் பின்னுங்கிறது இங்க வந்து ஒரு ஃபைலா இல்ல ஒரு ஃபோல்டர் ஒரு அப்ளிகேஷனா இல்ல ஒரு சாஃப்ட்வேரான்னு கேட்டிருக்காங்க. ரீசைக்கிள் பின்னுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர், ஏன்னா அதுக்குள்ள நம்ம நிறைய ஃபைல்ஸ் போட்டோஸ் இமேஜஸ் வீடியோஸ் அது எல்லாமே அங்க போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஃபோல்டர் தான் நமக்கு. ஸோ ஆப்ஷன் 2. செகண்ட் கொஸ்டின், டு செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். ஸோ இங்கே ஷார்ட்கட் கீக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நம்மளோட டெஸ்க்டாப்லேயே எடுத்துப்போம், அதில் வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு அட் அ டைம்ல ஒரு 3 to 4 பிடிஎஃப் ஒரே இதில் செலக்ட் பண்ணணும், அதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் தான் கொடுக்கணும். இன்கேஸ் இப்போ வந்து ஃபார் 1 2 3 4 ஒரு 5 பிடிஎஃப் வந்து லைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பிடிஎஃப்ையும் ஒரே ஆர்டர்ல இருக்கிறதா 5த்தையுமே ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஷிஃப்ட் பிளஸ் கிளிக் கொடுக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட் பிளஸ் கிளிக்ங்கிறது கண்டினியூஸா இருக்கிறதுக்கு. இதுவே 1 3 5 இந்த 3 மட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணணும் ஒரே டைம்ல அப்படின்னா 1 ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி 3 and 5 அந்த ஃபைல் நேம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த 1 3 5 அந்த 3தோட ஃபைல் மட்டும் கிளிக் ஆகும். ஸோ அதை நம்ம என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் பிளஸ் ஏங்கிறது என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுக்குறோம்னா ஆல், அதாவது எல்லாமே செலக்ட் ஆகும், அதுல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே செலக்ட் ஆகுறது தான் கண்ட்ரோல் பிளஸ் ஏ. ஷிஃப்ட் பிளஸ் ஏ அப்படின்னா அதே தான், அந்த கண்டினியூஸா இருக்கிற லைன்ஸ் வந்து ஒவ்வொரு லைனா செலக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கர்சரை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பிளஸ் ஏ கொடுத்தோம்னா அந்த ஒரு லைன் மட்டும் செலக்ட் ஆகும். இன்னொரு டைமும் ஷிஃப்ட் பிளஸ் ஏ கொடுக்குறோம்னா அடுத்த லைனும் செலக்ட் ஆகும். ஸோ அதுதான் ஷிஃப்ட் பிளஸ் ஏ. தேர்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்லோடட் ஃபைல்ஸ் கேன் பி ஷேர்டு த்ரூ ஜென்ரேட்டட் லிங்க்ஸ் டு ரிசீவர். இது கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய அந்த கூகுள் டிரைவ்ல நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அதோட லிங்கை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த வந்து நம்ம கூகுள் டிரைவ்ல நம்மளோட ஃபைல் அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த லிங்கை ஓப்பன் பண்றப்ப நம்ம அந்த டிரைவ்ல என்னென்ன ஃபைல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை அவங்க வந்து வியூ பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கிவிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் டு டாக்குமெண்ட் கேன் பி எனேபிள் டு கான்ஃபிகர் டு அலோ ஃபைல் வியூயிங் எடிட்டிங் டவுன்லோடிங். இதுவும் கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து ஒரு கூகுள் டிரைவ் நம்மளோட ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நம்மளோட கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏஏ அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபைலை வியூ அதை மட்டும் பார்க்க மட்டும் முடியும், இல்லை அதை பார்த்து எடிட்டும் பண்ண முடியும், இல்லை அந்த ஃபைலை டவுன்லோடும் பண்ண முடியுங்கிற ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ண முடியும். அந்த ஓனர் கான்ஃபிகரேஷன் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு வந்து செட் பண்ணலாம். இதை வந்து வியூ ஒன்லி, அவங்களால பார்க்கறதுக்கு மட்டும் முடிகிற மாதிரி அந்த கண்ட்ரோல் செட் பண்ணணும், இல்லை அவங்களால டவுன்லோட் பண்ணிக்கிற முடிகிற மாதிரி கண்ட்ரோலை எனேபிள் பண்ணணும்னா நம்ம அந்த ஓனர் ஃபைல் சோர்ஸில் இருக்கிறவங்க அதை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். தி ஃபோர்த் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் இன் ஆர்டர். ஸோ இது வந்து ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல. இது வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இதுல வந்து டோட்டலா 7 லேயர்ஸ் இருக்கு. ஓஎஸ்ஐல 7 லேயர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஹையரார்கி, நான் இங்க வந்து டாப் டு பாட்டம் வந்து சொல்றேன். கொஸ்டின் ஆக்சுவலா பாட்டம் டு டாப் கொடுத்துருக்காங்க, நான் டாப் டு பாட்டம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் லேயர், செகண்டா நம்மளுக்கு பிரசன்டேஷன் லேயர், தேர்டு நம்மளுக்கு செஷன் லேயர், ஃபோர்த்து டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிஃப்த் வந்து நெட்வொர்க் லேயர், சிக்ஸ்த் டேட்டா லேயர், செவன்த் வந்து பிசிக்கல் லேயர். ஸோ இது நம்மளுக்கு 2025 GROUP-IIA மெயின்ஸ்ல இந்த ஓஎஸ்ஐ லேயர்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஏ லேயர்ஸும் அந்த ஹையரார்கி வைஸ் படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம், இதுதான் ரொம்ப முக்கியம்.
கொஸ்டின்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதை ஆன்சர் கொடுங்க. டாப் டு பாட்டம்ல இந்த ஆர்டர்ல தான் வரும். இதே பாட்டம் டு டாப்னா அது ரிவர்ஸ்ல இருந்து வரும். ஸோ இங்க கொஸ்டின்ல பாட்டம் டு டாப் கொடுத்துருக்காங்க. பாட்டம் டு டாப்னா நம்மளுக்கு எது வரும்? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வரும், அப்புறம் செஷன், அப்புறம் பிரசன்டேஷன், அப்புறம் தான் அப்ளிகேஷன் வரும். ஸோ 1 2 3 4. ஃபிஃப்த் கொஸ்டின், அந்த ஓஎஸ்ஐ லேயர் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் வந்து டிசிபி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் இருக்கு. டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஸோ அங்க வந்து 7 லேயர்ஸ் இருந்துச்சு. இங்க டோட்டலாவே 4 லேயர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது மட்டும் தான் டோட்டலா இருக்கிற லேயர்ஸ். இங்க வந்து டாப் டு பாட்டம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ டாப் டு பாட்டம்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் தான் வரும், செகண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர், தேர்டு வந்து இன்டர்நெட் லேயர் நம்மளுக்கு வரும், அடுத்துதான் நெட்வொர்க் லேயர் வரும். ஸோ நெட்வொர்க் லேயர் தான் லாஸ்ட், அதாவது பாட்டம்ல இருக்கிறது. ஸோ 1 2 4 3. The sixth question, choose the correct statements. First, application layer provides the services to users. இது கரெக்ட் தான். ஸோ அந்த மேல பார்த்த லேயர்ஸ் வச்சு இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து யூசருக்கான அந்த சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் ஒன்று யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப்பே யூஸ் பண்றோம். அதில் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதாகட்டும், இல்லை ஒரு மெசேஜ், ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி சென்ட் பண்றதாகட்டும், அதை ஒர்க் பண்றது எல்லாமே அந்த அப்ளிகேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் லிங்க்ஸ் த நெட்வொர்க் சப்போர்ட் லேயர்ஸ் அண்ட் யூசர் சப்போர்ட் லேயர்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ யூசர் சப்போர்ட் லேயர்ஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்றது, நம்ம தான் யூசர். நம்ம வந்து ஒரு கன்சியூமர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு யூசர், அதுக்கு வந்து ஒரு லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் உங்களோட டிவைஸ்ல. அதே மாதிரி நெட்வொர்க் சப்போர்ட் லேயர்ஸ், அங்க சோர்ஸ், இப்போ வந்து வாட்ஸ்அப்க்கு அங்க ஒரு நெட்வொர்க் அங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் லேயர்ஸ் இருக்கும். நம்ம ரெண்டுத்தோட அந்த கேபிள், அந்த ஒரு மீடியமை கனெக்ட் பண்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் அங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட், பிசிக்கல் லேயர் ப்ரொவைட்ஸ் பேசிஸ் ஃபார் இமெயில் சர்வீசஸ். இது தப்பு. இமெயில் சர்வீசஸ் நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்பலாம், யாஹூவா இருக்கட்டும் இல்லை ஜிமெயிலா இருக்கட்டும், அந்த மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு சர்வீசஸ் பேசிஸ், அந்த அடிப்படை எதுன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ அப்ளிகேஷன் லேயர் தான் பேசிஸ் ஃபார் இமெயில் சர்வீசஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1 and 2 இஸ் கரெக்ட். இது செவன்த், இது வந்து நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் டோபாலஜி, ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸை கனெக்ட் பண்ற அந்த மாடல்ஸ், அது வந்து ஒவ்வொரு மாடலா இருக்கு. பஸ், ஸ்டார், ரிங்கு, மெஷ், ஹைபிரிடு, ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதுல பஸ்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவைசஸ் கனெக்டட் டு சென்ட்ரல் ஹப். இது வந்து தப்பு. நம்மளுக்கு பஸ் டோபாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டு இருக்கும். இதுல இது வந்து ஒரு கேபிள்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் ஒரு டிவைசஸ் 1 2 3 4, ஒரு 4 டிவைஸ் வந்து காமனா ஒரு சென்ட்ரல் கேபிளுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது தான் இந்த பஸ். ஸோ வந்து டிவைசஸ் ஷேர் சிங்கிள் சென்ட்ரல் கேபிளுங்கிறது தான் பஸ். அதே மாதிரி ஸ்டார் வந்து டிவைசஸ் கனெக்டட் டு சென்ட்ரல் ஹப். ஸ்டார்ங்கிறது என்னன்னா சென்டர்ல ஒரு நோட் இருக்கும், அதை சுத்தி ஒவ்வொரு டிவைஸும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டார் லைக் டிசைனாவே வர்றதுனால இது வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ரிங்குங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் அ க்ளோஸ்டு லூப். இது கரெக்ட் தான். ஸோ ரிங் வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பா அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ 3 only கரெக்ட். The 8th question, which of the following topological network combines star and bus topologies in a hierarchical structure? ஸோ வந்து எந்த ஒரு டோபாலஜி நெட்வொர்க் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம்ல, ஸ்டார் டோபாலஜியும் பஸ் டோபாலஜியும் ஒரு ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல கம்பைன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அது வந்து ட்ரீ டோபாலஜி தான். ட்ரீ டோபாலஜில தான் ரூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு டிவைஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு 2 பிரான்ச்சா உடையும். ஸோ ட்ரீ எப்படி இருக்கும், பிரான்ச்சஸா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீ அதாவது காமனா ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல இருந்து சப் டிவைசஸ் 1 2ன்னு வரும். அதுல இருந்து பிரான்ச்சஸ் ஆகும் 1 2 3, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டிவைசஸ் போகும். இதுலயும் அப்படிதான் நிறைய பிரான்ச் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரு கேபிள் இருக்கு, அதுக்கு காமனா இந்த 2 கனெக்ட் ஆயிருக்கு. இது பஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி ஸ்டாரும் இது வந்து சென்ட்ரல் ஹப். இதுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து இதுக்கு ரிப்போர்ட்டிங், இந்த டிவைஸ் இதுக்கு ரிப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸோ இங்க ஸ்டார் டோபாலஜியும் கம்பைன் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணதான் நம்ம வந்து ட்ரீ டோபாலஜின்னு சொல்றோம். அடுத்து 9th ஸ்டேட்மெண்ட், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின்ல வந்து எது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்,
In ring topology, it forms a ring connecting devices with exactly 4 neighboring devices. இது தப்பு. ring topologyல இப்ப இந்த ring topology ஒரு central node பார்த்தோம். இப்படிதான் இந்த ring topology இருக்கு. ஸோ இதுல ஒரு டிவைஸ்க்கு எத்தனை நெய்பர்ஸ் இருக்கு? 1 2. அது மாதிரி இந்த டிவைஸ்க்கு 1 இந்த 1 2. ஸோ டோட்டலா 2 நெய்பரிங் டிவைசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு. செகண்ட், த பாசிபிலிட்டி ஆஃப் கொலிஷன் இஸ் மினிமம் இன் ரிங் டோபாலஜி. இது கரெக்ட் தான். அந்த வந்து கொலிஷன் அப்படின்னு என்ன சொல்றோம்னா, அந்த ஒரு டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிறப்ப மோதல் சில டைம் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ஜாம் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, சர்வர் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னு. அது வந்து இந்த ரிங் டோபாலஜில மினிமமா இருக்குன்னு சொல்றாங்க. அது சரிதான். ஸோ ஒன் ஒன்லி இன்கரெக்ட். 10th question. Choose the correct statements regarding tree topology. So நம்ம முன்னாடியே பார்த்ததா tree topology data flows from top to bottom only. இது தப்பு. ஸோ இங்க முன்னாடி பார்த்தோம்னா இந்த ட்ரீ டோபாலஜி இங்க இருக்கு. இதுல வந்து பேரண்ட் டிவைஸ் ஒன்று இருக்கு. இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் இந்த கீழே உள்ள டிவைஸ்க்கு போகும், இங்க உள்ள இன்ஃபர்மேஷனும் கீழே போகும். இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த டிவைஸ். இந்த ரெஸ்பாண்ட் பண்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே போகும், அந்த இன்ஃபர்மேஷன் திரும்ப இங்கே பாஸ் ஆகும். ஸோ டாப்ல இருந்து பாட்டமும் வரும், பாட்டம்ல இருந்து டாப்பும் போகும். ஸோ இங்க வந்து ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட், if the central hub gets failed, the entire system fails. கரெக்ட் தான். அந்த சென்ட்ரல் ஹப்னு மேல ஒரு பேரண்ட் டிவைஸ் பார்த்தோம்ல, அது ஃபெயில் ஆச்சுன்னா அந்த என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும் ட்ரீ டோபாலஜில. ஸோ 2 only correct. The 11th, choose the correct statements. A proxy server is a computer network society based system that monitors and controls incoming and outgoing network traffic based on predefined security rules. A firewall acts as an intermediary between the end users and the web servers. இது ரெண்டுமே தப்பு தான். ஆக்சுவலா இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபயர்வால் நம்ம எதுன்னு சொல்றோம்னா, அந்த ஒரு நம்ம சிஸ்டம்க்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி பேஸ்டு சிஸ்டம் கொடுக்கும் அந்த ஃபயர்வால். அது வந்து நம்மளுக்கு வர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க்கை வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். ஒரு செக்யூரிட்டி செட் ஆஃப் செக்யூரிட்டி ரூல்ஸ் வச்சுக்கும் அந்த ஃபயர்வால். அதை வச்சு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸு இல்லை நம்மளுக்கு வர அந்த நெட்வொர்க் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அதை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்ஸி சர்வர் தான் வந்து எண்ட் யூசருக்கும் வெப் சர்வருக்கும் ஒரு இன்டர்மீடியரே ஆக்ட் ஆகும். ப்ராக்ஸினா என்ன? ஒரு போலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு இன்டர்மீடியரே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் எண்ட் சர்வருக்கும் வெப் சர்வருக்கும். சொன்னேன். 12th, correct pairs. Encryption, plain text data into random and mangled data. Decryption, cyber text back to plain text. இது கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்மளே வந்து இப்போ ஏபிசி இதை வந்து நம்மளே ஒரு சிம்பிள் வச்சு சொல்றதான். ஏக்கு வந்து ஒரு ஸ்டார், பிக்கு வந்து புல்லட்டின், சிக்கு வந்து ஒரு நம்பர் 1. இப்படி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோட்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஒரு தெரியாத ரேண்டம் அண்ட் மேங்கிள் டேட்டாக்கு மாத்துறது என்கிரிப்ஷன். இந்த மாத்திர டேட்டாவை திரும்ப இந்த நார்மல் ஃபார்ம்கே பிளைன் டெக்ஸ்ட்டுக்கே கொண்டு வரது வந்து டீகிரிப்ஷன். ஸோ போத் ஆர் கரெக்ட். 13th statement. Choose the correct statements regarding different types of cyber threats. ஸோ சைபர் த்ரெட்ஸை பற்றி நிறைய டைப்ஸ் இருக்கு. சைபர் த்ரெட்ஸ் அந்த சைபர் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்பூஃபிங், ஃபிஷிங், ஃபார்மிங், மால்வேர் அட்டாக், மேன் இன் த மிடில் அட்டாக், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு சைபர் த்ரெட்ஸ்ல. இங்க வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபார்மிங் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கிரைம் யூஸ்டு டு அட்டாக் ஸ்டீல் யூசர் டேட்டா இன்க்ளூடிங் லாகின் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கிரெடிட் கார்டு நம்பர்ஸ். இது வந்து தப்பு. இது ஆக்சுவலாக வந்து ஃபிஷிங் தான் இதோட வேலையை பார்ப்போம். ஃபிஷிங் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிரைம். அது என்னன்னா நம்மளோட ஃபிஷிங் மெயில்னு கூட சொல்லுவாங்க. மெயிலில் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணி நம்மளோட யூசர் டேட்டா, நம்மளோட லாகின் நேம், பாஸ்வேர்டு, அந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாலாம் வந்து அது ஹேக் பண்ணும். அது வந்து நம்மளுக்கு வந்து திருடிடும். அது அந்த ஃபிஷிங்னு சொல்றது. ஃபார்மிங் தான் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு தெரியாமே நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல ஒரு கோடை வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடும். ஒரு அனானிமஸ் மூலியமா, யாருக்கு தெரியாத அந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா அந்த ஒரு கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து மேனிபுலேட் பண்ணும். நம்ம தான் இப்போ யூசர்ஸ்னா நம்மள வந்து அதை மேனிபுலேட் பண்ணும். நம்மளுக்கே அது தெரியாது. அது வந்து ஒரு அனானிமஸ், அது வந்து ஒரு வைரஸ் அட்டாக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் அது ப்ராப்பராக வைரஸ் அட்டாக் இல்லை, அது வந்து ஒரு மால்வேர் மாதிரி தான். அது வந்து நம்மள மிஸ்டைரக்ட் பண்ணும். அந்த இப்போ சில சைட்ஸ் லிங்க்லாம் ஓப்பன் ஆகல, அந்த லிங்கை போய் டச் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து நம்ம கேட்குற லிங்க் தான் அதை டச் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம டச் பண்ணுவோம். ஆனால் அது வந்து வேற லிங்க் அங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃபார்மிங் ப்ராக்டிஸ். இது ரெண்டே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்ட்,
மேன் இன் த மிடில் அட்டாக். அது என்ன சொல்றாங்கன்னா, அட்டாக் வருது, அட்டாக்கர் சீக்ரெட்லி ரிலேஸ் அண்ட் பாசிபிலிட்டி ஆல்டர்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் who believe they are directly communicating with each other. இது கரெக்ட் தான். அதாவது இரு தரப்பினருக்கும் நேரடியாக தொடர்பு கொள்வதாக நம்பும் தகவல் தொடர்பை ரகசியமாக மாற்றி சாத்தியமானால் மற்றும் தாக்குதல் ஆகும். அந்த ரெண்டு யூசருமே மேனிபுலேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அதை நம்ப வைக்கும். பட் அங்க வந்து இன்டர்மீடியட்டா அந்த மிடில் ஒரு அனானிமஸ் நெட்வொர்க் வந்து அட்டாக் இருக்கும் சீக்ரெட்டா. ஸோ 3 only கரெக்ட். 14th ஸ்டேட்மெண்ட். இது வந்து நம்ம மெயிலில் அனுப்புறது தான். ஒரு இமெயில் கம்போஸ் பண்ணாலும் நம்ம பார்த்துருக்கோம் ஜிமெயிலில் 2CCBCன்னு இருக்கிறதுலாம். 2 வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யாருக்கு டைரக்டா அனுப்புறோமோ அவங்க தான் அந்த 2 ரெசிபியன்ட் ஆஃப் த மெசேஜ்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான். அடுத்து சிசி யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபை ரெசிபியன்ஸ் ஹூ ஆர் நாட் டைரக்ட் அட்ரஸஸ். அவங்க வந்து டைரக்ட் அட்ரஸாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனிலே வேலை செய்கிறோம், நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு மேனேஜருக்கு ஒரு மெயில் அனுப்புறோம். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டீம் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அந்த டிஎல், அவருக்கு ஒரு மெயில் அனுப்புறோம்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் அந்த மெயில் தெரியணும் அப்படின்னா அவங்கள சிசியில் வைப்போம். ஸோ அதுதான் வந்து அந்த சிசின்னு சொல்றது. அவங்க வந்து டைரக்டா நம்ம வந்து அவங்களை அட்ரஸ் பண்ண போறது இல்லை, பட் நம்ம டீமுக்கும் அந்த மெயில் தெரியணுங்கிறதுக்காக அவங்களை சேர்த்து வைக்கிறது அந்த சிசி. பிசிசி அப்படின்னா நம்ம பிசிசியில வைக்கிறவங்களுக்கு அந்த யாருன்னே தெரியாது, அவங்க வந்து சீக்ரெட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெசேஜ் அனுப்புறோம், இப்போ பக்கத்து நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணல நிறைய டீம்ஸ் இருக்கும், நம்ம டீமுக்குன்னு அந்த ஒரு மெயில் அனுப்புறோம். 2ல வந்து மேனேஜர் வச்சுட்டோம், சிசில நம்ம டீம் மெம்பர்ஸ் வச்சுட்டோம், பிசிசில அதர் டீம் மெம்பர்ஸை வைக்கிறது அங்க இருக்கிற அந்த யாருக்கு தெரியாது, அந்த ரெசிபியன்ஸ்லாம் சீக்ரெட்டா நம்ம வைக்கிறது. ஸோ அதுதான் வந்து பிசிசின்னு சொல்றது. ஸோ ஆல் தி அபோவ். 15th question. Choose the correct statements regarding email. இமெயிலை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இமெயில் கேன் இன்க்ளூட் 1 or more file attachments allowing to send only in the document format. Second, email can be instantly sent and received to anywhere around the world. Third, emails are stored electronically and it allows storage for 90 days which then automatically gets deleted. இது தப்பு. இந்த மாதிரி டைம் லிமிட்லாம் இமெயிலில் கிடையாது. ஸோ இமெயிலில் வந்து நம்மளோட மெயில் எப்போ வேணாலும் நம்ம அதை சர்ச் பண்ணி எடுக்க முடியும், அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இமெயில் வச்சிருக்காங்க. ஸோ 3 தப்புன்னு நம்மளுக்கு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 and 2. 16. Choose the incorrect statements. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், while replying to an email the to and from fields to be manually entered. நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, அதுக்கு நம்ம ரிப்ளை மெயில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கும் 3 ஆப்ஷன் இருக்கும், ரிப்ளை, ஃபார்வர்ட் அண்ட் வந்து அது ரிப்ளை டு ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு அந்த ரிப்ளைன்னு கொடுத்துட்டாலே 2ல அந்த யாருக்கு நம்ம மெயில் அனுப்புறோம், ஆல்ரெடி அந்த மெயில் நம்மள்ட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குல்ல அவங்களோட பேர் 2க்கும் ஃப்ரம்ல நம்மளோட மெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கலா என்டர் ஆயிடும். நம்ம வந்து அங்கே மேனுவலா என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கலி என்டர் ஆயிடும். நம்ம எப்போ மேனுவலா என்டர் பண்ணோம்னா ஒரு ஃப்ரெஷ் மெயில், ஒரு நியூவா ஒரு மெயில் அனுப்புறதா நம்ம வந்து மேனுவலா என்டர் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், சப்ஜெக்ட் ஃபீல்டு இந்த இமெயில் இஸ் கம்பல்சரி. இது கிடையாது, சப்ஜெக்ட் ஃபீல்டு வந்து ஒரு ஆப்ஷனலா தான் இருப்பாங்க. ஸோ வந்து போத். ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் யூஸ்டு ஃபார் சென்டிங் இமெயில் இஸ் கால். ஸோ இது வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் எதுன்னு பண்ணா உங்களுக்கு எஸ்எம்டிபி தான் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். அடுத்து 18. Which of the following parts of an email is referred to as header? ஹெட்டருங்கிறது அந்த தலைப்புன்னு சொல்றது. ஸோ அதுல எது இருக்குன்னு கேட்குறாங்க. அதுல நம்ம அந்த சென்டர் ரெசிபியன்ட் அவங்களோட அந்த செக்ஷன் இருக்கிறதா நம்ம வந்து அந்த தலைப்புன்னு சொல்றது. அதுக்கு கீழே தான் சப்ஜெக்ட் வரும், அதுக்கு கீழே தான் பாடி ஆஃப் த மெயில் தான் வரும். 19. Which is the default folder for many Windows applications to save your file? நம்ம ஃபைல நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல சேவ் பண்றதுக்கு டிஃபால்ட்டா நம்ம எதுல சேவ் ஆகும்னா மை டாக்குமெண்ட்ல தான் சேவ் ஆகும். நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா சேவ் ஆகுறது தான் மை டாக்குமெண்ட். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ஸ்டோரேஜ் லொகேஷன்ல சேவ் ஆகணும்னா அது அந்த லொகேஷன்ல சேவ் ஆகும், இல்லைன்னா டிஃபால்ட்டா மை டாக்குமெண்ட்ல சேவ் ஆகும். 20. The shortcut key used to rename a file in Windows வந்து ஷார்ட்கட் வந்து ஸோ F2 கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 21. Choose the correct statements regarding radioactivity. ரேடியோஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 82க்கு மேல உள்ள எலிமெண்ட்ஸ் தான் ஸ்பான்டேனியஸா ரேடியோஆக்டிவிட்டியை செயல்படுத்தும். இது கரெக்ட் தான். செகண்ட், there are only 2 elements which have been identified as radioactive substances with atomic number less than 82. இதுவும் சரிதான். இந்த டெக்னீஷியமும் புரோமித்தியமும் தான் லெஸ் than 82 அட்டாமிக் நம்பர்ல உள்ள 2 எலிமெண்ட்ஸ் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்றது. ஸோ போத் 1 and 2 are correct.
The 22nd. Which of the following is SI unit of radioactivity? Radioactivity ஓட SI unit நமக்கு எதுன்னு பார்த்தோம்னா becquerel. The Rutherford, Curie, Roentgen இதுவுமே units of radioactivity தான். Other units of radioactivity தான் இந்த மூணு வரும். பட் becquerel தான் SI unit. அந்த ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ்னு சொல்றது becquerel தான் நம்ம சொல்றோம். மேசஃபலைன் அதே தான் அந்த ரேடியோஆக்டிவிட்டி யூனிட்ஸோட ஒரு அந்த மேக்னெட்டியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 Curie அப்படிங்கிறது 3.7 into 10^10 டிஸ்இன்டகிரேஷன்ஸ். ரூதர்ஃபோர்டுங்கிறது 10^6. பெக்யூரல் வந்து 1 டிஸ்இன்டகிரேஷன். இதுதான் அந்த எஸ்ஐ யூனிட். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 1 டிஸ்இன்டகிரேஷன் தான் நம்ம வந்து 1 பெக்யூரல் சொல்றோம். அதனால அது எஸ்ஐ யூனிட். ரோயின்ஜன்ங்கிறது 1 ரோயின்ஜன்னா 2.58 into 10^-4 கூலும். 10^-4 கூலும். 1 2 3 4. The 24th. Isotopes. So இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்மளுக்கு. Isotopes வந்து atoms of same element having same atomic number but different mass number. இது கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து கார்பன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட அட்டாமிக் நம்பர் 6. அதை நம்ம கீழே எழுதுவோம். அதோட மாஸ் நம்பர் வந்து 12. அதை இங்கே மேலே எழுதுவோம். இதுக்கு ஒரு ஐசோடோப் இருக்கு 6C13. ஸோ கார்பன் கார்பன் ரெண்டும் சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ அந்த மாஸ் நம்பர் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இது ஒரு ஐசோடோப். அடுத்து isobars. Isobars are the atoms of same elements having the same mass number but different atomic number. இது கரெக்ட் தான். பட் வந்து என்னன்னா ஐசோபார்ஸ்ங்கிறது மாஸ் நம்பர் சேமா இருக்கும். பட் அட்டாமிக் நம்பர் வந்து இந்த 18 20 டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா இது வந்து சேம் எலிமெண்ட்ஸ் கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸா இருக்கும். ஸோ ஐசோபார்ஸ்ங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்றது அந்த ஐசோபார்ஸ். ஸோ இங்க வந்து ஆர்கான் எடுத்திருக்கோம், இங்கே கால்சியம் எடுத்திருக்கோம். ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. பட் ரெண்டுத்துக்கும் ஒரே மாஸ் நம்பர் 40. அடுத்து ஐசோடோன்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது கரெக்ட் தான். ஐசோடோன்ஸ்ங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுக்கணும், அதோட நியூட்ரான்ஸ் வேல்யூ வந்து சேமா இருக்கணும். நியூட்ரான்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் பண்றப்ப அது வந்து ஈக்குவலா வரதா அந்த ஐசோடோன்ஸ் சொல்றது. ஸோ 1 and 3. 25th. இந்த ஒரு ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை கொடுத்து அதோட லைஃப் பீரியடை பத்தி சொல்லி அதுக்கான அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் A is same as the mean lifetime of another radioactive element B. அதாவது ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் A, B அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் A வந்து ஈக்குவல் டு மீன் லைஃப் டைம் ஆஃப் அனதர் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட். இதோட மீன் லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தெரியாது. டோட்டல் லைஃப் டைம் வந்து ஒரு 100 years அப்படின்னா அதுல மீன் நம்மளுக்கு பார்த்தோம்னா 2. இது ஹாஃப் லைஃப் டைம் பீரியட்னா லைஃப் பீரியட்ல பாதி 50. பட் இதோட ஃபுல் டைம் வந்து 100ன்னு நம்ம இங்க எடுத்துக்கனால 50-50 ஈக்குவல் ஆகுது. பட் இதுவே இங்க வந்து பியோட ஃபுல் டைம் பீரியட் வந்து ஒரு 18 எடுத்துப்போமே, இல்லை ஒரு 800 எடுத்துப்போம். 800 எடுக்கிறப்ப அது பை 2 பண்றப்ப இங்க 400ன்னு வரும். ஏவோட லைஃப் டைம் வந்து 100 தான். ஸோ அதுல பாதிங்கிறப்ப 50. அப்போ வந்து 50 வந்து 400 ஈக்குவல் ஆகாது. ஸோ அது வந்து டீகேயிங் பீரியட் கேட்டிருக்காங்க, அதோட அழிவு விகிதத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாக்குறப்ப B will decay at faster rate than A. ஏன்னா ஏவோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து எப்படியும் கம்மியாக தான் இருக்க போகுது. பட் மீயோட மீன் டைம் பீரியட்ல பார்த்தோம்னா அதோட டோட்டல் பீரியட்ல இருந்து ஒரு மீன் வேல்யூ தான் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதனால B will decay தான் faster ரேட்ல. 26. Incorrect statements regarding ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் வந்து நம்மளுக்கு 11th ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கு. அதாவது இந்த கேத்தோட் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் மெட்டீரியல் ஆஃப் ஹை அட்டாமிக் வெயிட், எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ். கரெக்ட் தான். ஒரு அதிக அட்டாமிக் வெயிட் உள்ள மெட்டீரியலில் விழும்போது அங்கே ஒரு எக்ஸ்ரேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்து கேத்தோட் ரேஸ் அயனைஸ் த கேஸ் த்ரூ விச் தே பாஸ். இதுவும் கரெக்ட் தான். அது பாஸ் ஆகிற மெட்டீரியல்ல கேஸ் வந்து அயனைஸ் ஆகும். Third, cathode rays affect the photographic plates and also produce fluorescence when they fall on certain crystals and minerals. இதுவும் சரிதான். photographic plates வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு fluorescenceங்கிறது என்னன்னா அந்த ஒரு லைட்டிங் சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும். fluorescence லைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைட்டிங் சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும் when they fall on certain crystals and minerals. Fourth,
cathode rays possess energy and momentum and travel in a straight line. இது இங்க இம்பார்ட்டன்டான கீவேர்ட். cathode rays வந்து travel in a straight line தான் அது travel ஆகும். ஸோ இன்கரெக்ட் எதுங்க இருங்க, எல்லாமே கரெக்ட். அதனால 27. ஸோ நமக்கு 27 என்னன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ். இது தப்பு. ஏன்னா ஃபோட்டான்ஸ்க்கு வந்து 0 மாஸ் தான் இருக்கும். இது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெவி மாஸ். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு மாஸ்லேயே. அதனால வந்து இது தப்பு. செகண்ட், பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் ஆல்ஃபா ரேடியேஷன் இஸ் வெரி லெவன் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக பெனிட்ரேட்டிங் பவர் வந்து பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ரே வந்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பார்ட்டிகளோ இருக்குன்னா அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி போறது தான் அந்த பெனிட்ரேட்டிங் பவர்னு சொல்றது. அந்த பவர் வந்து ஆல்ஃபா ரேடியேஷனுக்கு ஆக்சுவலாக அதிகமாக இருக்கும். ஃபாஸ்டா அது பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகும், ரொம்ப டீப்பாக அது பெனிட்ரேட் பண்ணும். ஸோ வந்து ஹை இருக்கு. தேர்ட், அயனைசேஷன் பவர் இஸ் மேக்ஸிமம் ஃபார் ஆல்ஃபா ரேஸ். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் ஆல்ஃபா ரேடியேஷன் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா ரேடியேஷன் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து ஹையா இருக்கும். ஸோ 3 and 4 கரெக்ட். 28. ஸோ 28 நம்மளுக்கு என்னன்னு பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பவர் பிளான்ஸ் 2 இருக்கு, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூடங்குளம் பவர் பிளான்ட், இதுதான் நம்மளுக்கு திருநெல்வேலியில இருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதோட டோட்டல் கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா கூடங்குளம்ல 2000 மெகாவாட், அதாவது ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி. அங்கே ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 2000 மெகாவாட். 2 யூனிட்ஸ் இருக்கு, யூனிட் 1,2, ஒன்னு 1000 மெகாவாட்ஸ்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்பாக்கம் பவர் பிளான்ட்ல தான் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், நம்ம இண்டிஜினியஸா ரெடி பண்ற அந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்து கல்பாக்கம்ல இருக்கு. இண்டிஜினியஸ் ரியாக்டர்ஸ்லாம் கல்பாக்கம்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு பாக்குறப்ப டோட்டலா 440 மெகாவாட். 440 மெகாவாட், 2 யூனிட், 2 220 மெகாவாட். ஸோ அதுதான் வந்து அந்த டோட்டலா 440 மெகாவாட் நம்ம சொல்றது. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்து ரெண்டுமே தப்பா இருக்கு. 29. Choose the correct statements. First, cobalt-60 used in the treatment of cancer. இது கரெக்ட் தான். அடுத்து ஹெவி வாட்டர் அப்சர்ப்ஸ் நியூட்ரான்ஸ் டு ஸ்டாப் செயின் ரியாக்ஷன்ஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இதுவும் கரெக்ட் தான். தேர்ட், phosphorus 32 P32 is used in tracer studies. அந்த தடவியல் ஆர்கியாலஜில இந்த phosphorus 32 யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆல் தி அபவ். 30, match the following. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் யுரேனியம் 235 அது வந்து தெர்மல் ரியாக்டர் ஃபியூயல் தான். புளூட்டோனியம் 239 வந்து ஃபாஸ்ட் பிரைடர் ரியாக்டர் ஃபியூயல். டியூட்ரியம் ட்ரிட்டியம் வந்து ஃபியூஷன் ரியாக்டர். இந்த தோரியம் 232 தான் யுரேனியம் 233க்கு, இந்த யூங்கிறது யுரேனியம் 233க்கு பிரீடர் மெட்டீரியலா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே டைரக்டா மேட்ச் இருக்கு. 1 2 3 4. 31, கண்ட்ரோல் ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஆல் செலக்ட். ஸோ வந்து செலக்ட் ஹோல் டாக்குமெண்ட். ஏக்கு 4. கண்ட்ரோல் டி, டிங்கிறது டபுள் அண்டர்லைன் பண்ணும் ஒரு டெக்ஸ்ட். ஸோ டபுள் அண்டர்லைன். கண்ட்ரோல் இங்கிறது சென்ட்ரல் அலைன்மெண்ட். எல்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், ஆர்னா ரைட் அலைன்மெண்ட். ஜேனா அந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ 4 3 2 1. ஜஸ்டிஃபைனா அந்த ஒரு ஈக்குவலாக கொண்டு வரும். இந்த லெஃப்ட்டும் இந்த ரைட்டும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒரு சென்டென்ஸ் அடிக்கிறோம், இது வரைக்கும் போவோம், அப்புறம் இங்கே போவோம், அப்புறம் எவ்வளோ தூரம் இருக்கும், இது இங்கேனே முடிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேசிங்கில் அது வச்சு தரதான் ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ 4 3 2 1. 32, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நம்மளுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் அந்த எக்ஸல் ஃபைல், அதுதான் வந்து நம்ம கூகுளில் ஸ்ப்ரெட்ஷீட்னு இப்போ வந்துருக்கு. ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டெவலப்ட் அஸ் கம்ப்யூட்டரைஸ்டு ஈக்குவலன்ட் டு பேப்பர் பேஸ்ட் அக்கௌண்டிங் ஒர்க் ஷீட்ஸ். இது கரெக்ட் தான். ஸோ நம்ம அந்த எக்ஸல் ஷீட்லாம் அந்த அக்கௌண்டிங் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன் எல்லா மேக்ஸிமம் அதில் வந்து நம்ம அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடாக பண்ணுறது அந்த கம்ப்யூட்டருக்கு பேப்பர் பேஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்டாக கம்ப்யூட்டரில் பண்ணுறது ஸ்ப்ரெட்ஷீட். கரெக்ட். Spreadsheet user can adjust any of the stored values and can observe the effects on the calculated values. இதுவும் கரெக்ட் தான். நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த செல்லில் வந்து ஒரு 12 அப்படின்னு வேல்யூ இருக்கு. இந்த செல்லை வச்சு தான் இங்கே ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு ஆன்சர் இங்கே இருக்குன்னா இங்கே நம்ம மாற்றணும்னா அதோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் மாறி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ நன் ஆஃப் த. 33, choose the correct pairs regarding extension types. Extension typesனா நம்ம ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்றப்ப டாட் சேவ் ஆகும். இப்போ ஒரு பிக்சர் இமேஜ் சேவ் பண்றப்ப டாட் ஜேபிஜின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான்.
ஸோ டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணுறப்ப .txt தான் சேவ் ஆகும். ஒரு டாக்குமெண்ட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறப்ப தான் .docன்னு ஆகும். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வேற, ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது வேற. ஸோ அது தப்பு. அடுத்து எக்ஸல் வந்து எக்ஸல்எஸ், இது கரெக்ட் தான். வெப் பேஜஸ் வந்து .html, ஆக்சுவலாக மாறி இருக்கு லெட்டர்ஸ், HMTL இருக்கு, அது வந்து HTML. ஆடியோ வந்து MP3. ஸோ 2 and 4 கரெக்ட். 34. Choose the correct statements about spreadsheet. Spreadsheet பத்தி கரெக்டான சொல்லுங்க. A cell is an intersection of row and column. கரெக்ட் தான். ஸோ வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரோவும் காலம் இன்டர்செக்ட் ஆகிறது தான் ஒரு செல். The range is a group of or collection of cells. இதுவும் கரெக்ட் தான். இப்போ வந்து இங்கே ஒரு 10 செல்லை செலக்ட் பண்ணுறோம்னா இது வந்து ஒரு ரேஞ்ச். ABCன்னு மார்க் பண்ணுறோம். இங்கே 1 2 3 அப்படின்னு தான் மார்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து B1 to C4 இது வந்து ஒரு ரேஞ்ச். ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ். அடுத்து drag fill handle is a small black box at the bottom left இல்லை, அது ரைட் கார்னரில் இருக்கும். நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும், அந்த ட்ராக் பண்ணி இழுக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி ஆகும், இங்கே போய் நம்ம கர்சரை வச்சோம்னா அது வந்து இந்த ரைட் கார்னரில் தான் இருக்கும். ஸோ வந்து 1 and 2. 35. Choose the incorrect pairs. ஸோ சார்ட் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கரெக்ட் தான். ஆப்ரேட்டருங்கிறது ஒரு சிம்பிள், அதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் பர்சன்டேஜ் இதெல்லாம் தான் ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் தான், ஒரு ஆக்ஷனோ ப்ராசஸோ அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஃபார்முலா வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இதுவும் கரெக்ட் தான். ஸோ நன் ஆஃப் தி அபோவ். Process of transferring or shifting contents from primary memory to secondary storage medium. ஸோ ரேம்ல இருந்து செகண்டரி ஸ்டோரேஜ் மீடியம்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ற கண்டென்ட் வந்து சேவிங். ஆக்சுவலாக நம்ம வந்து சேவ் பண்றதுனாலே அது நம்மளுக்கு பிரைமரி மெமரியிலிருந்து செகண்டரி ஸ்டோரேஜ் மீடியம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுதான் அந்த ப்ராசஸ். 37. Choose the correct statements. கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ல வந்து 2 டைப் இருக்கு, சிங்க்ரனஸ், ஏசிங்க்ரனஸ் அப்படின்னு. அதே மாதிரி அது வந்து இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச த்ரூ மெசேஜிங், மெயில், சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா அதை எனேபிள் பண்ணும். இதுவும் சரிதான். ஸோ போத். 38. Web browser translates dash documents of the website and allows to view it on the screen. ஸோ நம்மளுக்கு வெப் பேஜ், வெப் ப்ரௌசர் அந்த மாதிரி வந்தாலே அது வந்து நம்மளுக்கு HTML தான். அது இந்த HTML ஃபார்மேட்ல இருக்கிறதா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ரீடபிள் ஃபார்மேட்ல. 39. A small piece of data sent from a website and stored on the user's computer memory by the user's web browser while the user is browsing internet. குக்கின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளே வந்து கூகுள் அந்த சர்ச் பண்றப்ப, அந்த நிறைய சர்ச் பண்றப்ப அலோ குக்கீஸ், அக்செப்ட் ஆல் குக்கீஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம கையில தான் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்செப்ட் பண்ற ஒரு பவர் இருக்கு. அந்த குக்கீஸ் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டை வியூ பண்ணலாம்னு அதை காமிக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த குக்கீஸ் அக்செப்ட் பண்றோம்னா குக்கீஸ்ல இருக்கிற டேட்டா வந்து சில இது நம்மளோட யூசர், நம்மளோட ஸ்டோரேஜ்ல வந்து ஃபைல் சேவ் ஆகிட்டு இருக்கும். அதோட கண்டென்ட் வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ற டைம்ல. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 40. Choose the incorrect statements regarding cookies. ஸோ குக்கீஸ் பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. Cookies cannot be used to spread viruses and they cannot access your hard drive. இதுவும் கரெக்ட் தான். குக்கீஸ் மூலமா வைரஸ் வராது. Cookies are merely text files that can be deleted at any time. இதுவும் கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து அந்த இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் செக் பண்றப்ப ஏதாச்சும் ஒன்று வந்து குக்கீஸா சேவ் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்போனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். Third, websites typically use cookies to collect demographic information about who has visited the website. இதுவும் கரெக்ட் தான். ஸோ நம்மளை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக தான் அந்த வெப்சைட் வந்து குக்கீஸை யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து நன். 41. Choose the correct statements regarding Linux operating system. ஸோ நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. விண்டோஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி லினக்ஸ் பத்தி இதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஜென்ரலி ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்சிடர்ட் அஸ் ஓப்பன் சோர்ஸ். இது கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஃப்ரீ ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் மோர் அக்யூரேட் தென் விண்டோஸ் ஆப்ரேட்டிங். இதுவும் கரெக்ட் தான். விண்டோஸ் ஓஎஸை விட ஆக்சுவலாக லினக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ போத். 42. Choose the correct pass. இது மூணுமே கரெக்டான மேட்ச் இருக்கு. இது வந்து இந்த டேட்டா ரிலேட்டடானோ இல்லை நம்மளுக்கு சிஸ்டம் அந்த ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ FATனா ஃபைல் அலோகேஷன் டேபிள், NTFSனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆல் தி அபோவ். 43. இன்கரெக்ட் பேர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, ஐபி கான்ஃபிக்னா கான்ஃபிகர் நெட்வொர்க் செட்டிங்ஸ், இது கரெக்ட் தான். பிங்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், அது எவ்வளோ ஸ்பீடில் இருக்கு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு கோட் தான் பிங். கரண்ட் யூஸரோட நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கோடு வந்து ஓமி. ஸோ 213 இன்கரெக்ட். 44 விண்டோஸ் 10 பற்றி இருக்கிற ஃபீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ரிமூவ், இது தப்பு. விண்டோஸ் 10ல ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. அடுத்து மல்டிபிள் டெஸ்க்டாப், இது கரெக்ட் தான். விண்டோஸ் 10ல நம்மளுக்கு மல்டிபிள் டெஸ்க்டாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆப்ஸ் ஏதாச்சும் மெசேஜ்னா அதை நோட்டிஃபை பண்ணுறதுக்கும், அதுக்கு நம்ம சைட்லேயே வந்து ஒரு குயிக் ஆக்ஷன் கொடுக்கலாம், ரிப்ளை கொடுக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ அதுதான் வந்து சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, இதுவும் கரெக்ட் தான். இன்ட்ரடியூஸ் 64-பிட் ப்ராசஸர், இது தப்பு. இந்த 64-பிட் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு விண்டோஸ் எக்ஸ்பி 64 அப்படின்னு 2005ல ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்பயே நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 213 ஒன்லி கரெக்ட். 45 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா ரா ஃபேக்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர், இது கரெக்ட் தான். டேட்டாபேஸ் இஸ் அ ரெபாசிட்டரி கலெக்ஷன், தரவுத்தளம் என்பது தொடர்புடைய தரவுகளின் சேகரிப்பு ஆகும், இதுவும் கரெக்ட் தான். இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ப்ராசஸ்ட் டேட்டா, நம்மளுக்கு டேட்டா வந்து ரா கண்டென்ட்டாக இருக்கும், அதை நம்ம வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஷார்ட்டேஜ் பண்ணி அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம மாற்றுவோம். ஸோ அதனால அதை வந்து ஒரு ப்ராசஸ்ட் டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நிறைய வகையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் 46 which of the following are not components of DBMS, எது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. DBMSனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நமக்கு டேட்டாவும் இருக்கும், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரும் இருக்கும், அதுக்கான ப்ரொசீஜர் மெத்தட்ஸும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நன். அது மாதிரி டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸும் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 47 choose the correct statements regarding DBMS. ஸோ அதே தான் DBMS, அதனால டேட்டா ரிடண்டன்சி இஸ் ப்ரெசென்ட், இதுவும் கரெக்ட் தான். அந்த அன்னெசரி டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ரிடண்டன்சியை ஒரு அன்னெசரி டேட்டா அங்கே வந்து அது தேவையே படாது, இல்லை தேவைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சொல்றது, அது வந்து டிபிஎம்எஸ்ல இருக்கும். அது மாதிரி டேட்டா ஆக்சஸும் மோர் டைம் கன்சியூம் பண்ணும், அது வந்து அதிக நேரத்தை எடுக்கும். டிபிஎம்எஸ்ல நிறைய கீ யூஸ் பண்ணுவாங்க, பிரைமரி கீ செகண்டரி கீன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அது வந்து ஆல் தி அபவ்னு வரும். டி. 48 which of the following database model represents parent child relationship. ஸோ நிறைய டேட்டாபேஸ் மாடல் நம்மளுக்கு இருக்கு, அதுல இருந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு எது பேஸ் ரெப்ரசென்ட் பண்ணா ஹைரார்கியல். ஸோ அந்த பேரண்ட் அவங்களுக்கு இல்லை அந்த சில்ட்ரன், அந்த ஹைரார்கியல் ரிலேஷன்ஷிப் தான் இந்த மாடல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். 49 dash refers to the process of retrieving data from a database management system. ஸோ இந்த queries வினவல்கள் அதுதான் வந்து தரவுகளை மீட்டெடுக்கும் செயல்முறைன்னு சொல்றோம். 50 choose the correct statements about SQL. SQL no? Structured Query Language. அது வந்து ஒரு query language to access and manipulate data in databases. கரெக்ட் தான். It enables user to perform various operations. இதுவும் கரெக்ட் தான். அதில் வந்து நம்ம ஒரு டேட்டா கிரியேட் பண்ண முடியும், இல்லை அந்த டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் மற்ற யூசர்ஸ் கூட, அது அந்த டேட்டாவை அதில் மாடிஃபையும் பண்ண முடியும். Third, it provides commands to manage rights, allowing for the control of who can interact with the database at the relation level. இதுவும் கரெக்ட் தான். அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் அதை கொடுக்கும், அவங்க தான் அந்த கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க, யார் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம், யார் இந்த டேட்டாவை வியூ பண்ணலாம், இதை வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து அந்த ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆல் தி அபோவ். 51 choose the correct statements regarding nature of semiconductor. ஸோ செமிகண்டக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. A semiconductor in its pure form without any impurity is called intrinsic semiconductor. இது கரெக்ட் தான். அந்த பியூர் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து நம்ம இன்ட்ரின்சிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு ஆட் பண்ற அந்த இம்பியூரிட்டிஸை வந்து டோப்பிங்னு சொல்லுவோம். இதுவும் கரெக்ட் தான். போத்.
52. The N-type and P-type semiconductors are neutral because only neutral atoms are doped to the intrinsic semiconductors. So, அந்த டோப் பண்ற ப்ராசஸ்ல N-type, P-type, negative type, positive type ரெண்டு செமிகண்டக்டர்ஸும் நியூட்ரலா இருக்கும். The output of the following circuit is 1ன்னு சொல்லிட்டாங்க. So, the outputங்கிறது Y, அது வந்து 1. When the input ABC, அப்போ ABCயோட இன்புட் என்னவா இருந்தா Yயோட அவுட்புட் 1, அது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஆர் கேட்டு, இது அண்டு கேட்டு. ஸோ ஆர்னா நம்ம ப்ளஸ் பண்ணோம், அண்டுனா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஏக்கு வந்து 1 0, சிக்கு வந்து 0 எடுத்துரும். ஏவும் பியும் இப்போ ஆர் கேட்டில் இருக்குது, இப்போ ப்ளஸ் பண்ணோம். 1 + 0 1ன்னு வந்திருக்கும். இப்போ இதோட இன்புட் வந்து இங்கே வருது, ஸோ இங்கே 1. சியோட இன்புட்டு 0, இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 0 0ன்னு வந்திருக்கும். ஸோ இது வராது. இப்போ இந்த 1 0 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 0, சிக்கு வந்து 1. ஸோ 1 0 ஆட் பண்ணி இங்கே 1 தான் வந்திருக்கும். அடுத்து இந்த சி இங்கே வந்து இன்புட் 1ன்னு கொடுக்குறப்ப இங்கே மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 × 1 வந்து 1 வந்திருக்கும். ஸோ 1 0 1. 54. Choose the incorrect statements. First, when both sides of the PN junction are lightly doped and the depletion layer becomes large, Zener breakdown takes place. இது தப்பு. அதாவது பிஎன் ஜங்ஷன்ல பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அந்த ரெண்டு ஜங்ஷன் இருக்கிறதுலையும் லைட்டா அதை வந்து அந்த இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணி அந்த டெப்ளீஷன் லேயர் லார்ஜ் ஆச்சுன்னா அங்கே வந்து அவலான்சி பிரேக் டவுன் தான் ஏற்படுமே தவிர ஜெனர் பிரேக் டவுன் ஏற்படாது. ஜெனர் பிரேக் டவுன் எங்க ஏற்படும்னா இன்னும் அந்த பிஎன் ஜங்ஷனை ஹெவியா டோப் பண்ணும், அந்த இம்பியூரிட்டிஸை நிறைய ஆட் பண்ணும். அப்போதான் வந்து ஜெனர் பிரேக் டவுன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு இது ஆக்சுவலா. ஜெனரும் அவலான்சியும் interchange ஆயிருக்கு. So both. XOR gate has an output 1 under which of the following condition? XOR gate அப்படின்னா A B Y = A இந்த சிம்பிள் போட்டு B. இது என்னன்னா A bar B plus AB bar. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து A B அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏக்கு 0 பிக்கு 1, ஏக்கு 1 பிக்கு 0, இதை இன்புட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பார் என்ன டினோட் பண்ணணும்னா நெகட்டிவ் வேல்யூ, அதாவது அதோட ஆப்போசிட் வேல்யூ. இப்போ ஏ வந்து 0னா ஏ பார் வந்து 1, ஏ 1னா ஏ பார் வந்து 0. அதே மாதிரி தான் பி பார், பி 1னா பி பார் 0, பி 0னா பி பார் 1. இப்போ இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஒய் வந்து நம்மளுக்கு 1 வரணும். அப்போ ஏ பார் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அதோட கரஸ்பாண்டிங் பி வேல்யூ 1. ஸோ இது ரெண்டும் வந்து 1. இது ஏ பி பார். இப்போ அடுத்து வந்து ஏ வந்து 0, பி பாரும் 0. ஜீரோ 1 + 0 1 வந்துருச்சு. ஸோ வந்து அந்த இன்புட் ரெண்டு வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கணும். ஏ 0வா இருந்துச்சுன்னா பி வந்து 1ஆ இருக்கணும். ஏ 0 இருந்துச்சுன்னா பி வந்து 1ஆ இருக்கும். இல்லை ஏ 1ஆ இருந்துச்சுன்னா பி 0வா இருக்கும். அப்பதான் இந்த ஒய் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போ நான் ஏவும் 0ன்னு எடுத்துக்கிறேன், பியும் 0ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ பார் இப்போ ஏ 0னா ஏ பார் என்ன, ஏ பார் வந்து 1ன்னு வந்திருக்கும். பி வந்து 0, ஸோ வந்து 1 × 0ன்னு இருக்கும். பிளஸ் இப்போ இங்கே ஏக்கு வந்து 0 இன்ட்டு பி பார், பி வந்து 0, பி பார்னா 1. இப்போ 0 × 1 × 0வும் 0 தான், 0 × 1 0. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஏவும் 0 பியும் 0வா இருந்துச்சுன்னா. ஸோ வந்து ரெண்டு இன்புட்டும் காம்ப்ளிமெண்டா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு வந்து 1ம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஏவும் 1 பியும் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ பார்னா 0, பி அந்த பி அப்படியே 1ன்னு வச்சுப்போம். பிளஸ் இது ஏ 1ன்னு இருக்கு, பி பார் 0, 0 × 1 0 ஆயிரும், 1 × 0 0 ஆயிரும். ஸோ 0 + 0 0 தான் வரும். அதனால ஒரு எலிமெண்ட் 1ம் இன்னொரு எலிமெண்ட் வந்து 0வாகவும் இருக்கும். ஸோ போத் இன்புட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். 56. Choose the correct pass. So ரேஞ்சுங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த டெஸ்டினேஷன். இது தப்பு. சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் உள்ள மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான்
ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த அட்டென்யூஷன் வந்து லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிக்னல், இது கரெக்ட் தான். இந்த மாதிரி பேண்ட்வித்தும் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், அந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷன். ஸோ 2 and 3 ஆர் கரெக்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவைடிங் இன்டரப்டட் ஒர்க், இது தப்பு. அது தடங்களுடன் வேலை செய்துட்டு இருக்கு, கண்டினியூஸ் ஒர்க் தான் கொடுக்கும். ஸோ 1 வராதுன்னு தெரிஞ்சாலே மற்ற 3 ஆப்ஷனும் போயிடும். 2, 3, 4. So what is the name of robot that have been developed for uncrewed space missions and pre-flight ground testing? இது வயோமித்ரா. ஸோ இஸ்ரோ வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ ரோபோ, நம்மளோட அந்த ககன்யான் மிஷன்ல அன்க்ரூடா அந்த ஸ்பேஸ் மிஷன் அனுப்புறதுக்கு இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 59. கரெக்ட் பார்ட்ஸ் ரிகரிங் பார்ட் ஆஃப் ரோபோட்ஸ். ஸோ ரோபோட்ஸ்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் பார்ட் give command for moving parts. E-controller indicates the robots about its surroundings. Sensors makes the robots move, grab, turn and lift. இது ஆக்சுவலா மூணுமே வந்து தப்பமா இருக்கு. நன்னு மெக்கானிக்கல் பார்ட் தான் makes the robots move, grab, turn, lift. E-controller வந்து கமாண்ட் கொடுக்கும் மூவிங் பார்ட்டுக்கு, இங்கே இதை மூவ் பண்ணு, இங்கே ரைட் ஹேண்டடு, இங்கே லிஃப்ட் பண்ணு அப்படின்னு E-controller தான் கமாண்ட் கொடுக்கும். சென்சார் வந்து இண்டிகேட் பண்ணும் சரௌண்டிங்ஸில் உள்ளதை ரோபோட்ஸுக்கு. ஸோ வந்து கரெக்ட் பாஸ் கேட்டிருக்காங்க. நன் மூணுமே வந்து தப்பா மேட்ச் ஆயிருக்கு. 60. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், கரெக்ட் தான். ரோபோட்டிக்ஸ் வரதுனால இப்போ வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கரெக்டு. அடுத்து டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், இதுவும் கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து அட் அ டைம்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னும் அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகலன்னு சொல்றாங்க. அடுத்து சான்சஸ் ஆஃப் எமோஷன்லெஸ் ஒர்க் பிளேசஸ், இதுவும் கரெக்ட் தான். ஸோ அந்த மிஷன் அதை வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுதான் அங்கே வந்து ஆக்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு சிம்பத்தி, எம்பத்தி அந்த மாதிரி எந்த ஒரு காம்பனண்ட்டும் இருக்காது. ஸோ எமோஷன்லெஸ் ஒர்க் பிளேஸாக தான் இருக்கும். இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங், இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து 4 only. 61. Which topology features a direct connection between two nodes? So direct connection between two nodes-நாலே நமக்கு அது வந்து பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கிற டோபாலஜி தான். So mesh topology consists of how many physical link channels to link n number of devices. So mesh topology-யோட ஃபார்முலா நமக்கு வந்து n into n minus 1 by 2 தான். இதான் வந்து நம்பர் ஆஃப் டிவைஸ் லிங்க் பண்றதுக்கான அந்த ஒரு காம்பனண்டா இருக்கும். 63rd. High definition multimedia interface is an dash interface which transfers the uncompressed video and audio data from a video controller to a compatible computer monitor. வந்து ஒரு ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும், ஏவி இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும் இந்த ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸுங்கிறது. ஸோ போத் பிஎன்சி. 64. லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனுக்கும் டிரான்ஸ்பரன்சி வெப் கிராஃபிக்ஸும் எது பெஸ்ட் ஃபார்மேட்னு கேட்குறாங்க. பெஸ்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு எது பண்ணால் பிஎன்ஜி தான். அந்த பிஎன்ஜி இமேஜஸ் தான் ஒரு லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனாக இருக்கும். இந்த பிஎன்ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். இந்த GIF கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். இந்த ஜேபிஇஜி ஜேபிஜி ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம். அது மாதிரி எம்பிஇஜி மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம். HTML ஹைப்பர் டெக்ஸ்ட், இது மீடியா லாங்குவேஜ் இல்லை, இது மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ 2 and 3 தான் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. 66 கரெக்ட் பாஸ். அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் எல்லாமே நம்ம பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜிஎஃப் இதான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஆடியோ MP3, MOV, MKVன்னு இருக்கு. இது வந்து நம்மளுக்கு தப்பு. ஏன் அப்படின்னா MP3 மட்டும்தான் இதுல வந்து ஆடியோ. இந்த MOV, MKV வந்து வீடியோ எக்ஸ்டென்ஷன். MOVங்கிறது குவிக் டைம் வீடியோஸ்.
or movies ன்னு சொல்லுவோம், குவிக் டைம் மூவிஸ். இந்த எம்கேவி வந்து மேட்ரோஸ்கா வீடியோ. ஸோ இது தப்பு. MP3 மட்டும்தான் ஆடியோ. அது மாதிரி வீடியோலையும் MP4 மட்டும்தான் வீடியோ. இந்த ஏஏசி எஃப்எல்ஏசி இது ரெண்டுமே வந்து ஆடியோ தான். ஏஏசினா அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங், அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங். எஃப்எல்ஏசினா ஃப்ரீ லாஸ்லெஸ் ஆடியோ கோடக், free lossless audio codec. So the one only correct. So 67. Smaller version of an image is called clip art. இது தப்பு. ஒரு இமேஜோட smaller version வந்து thumbnail னு சொல்லுவோம். thumbnail. அது warping is a technique to blend two or more images to form a new image. இதுவும் தப்பு. ஒரு 2-3 இமேஜ் வந்து blend பண்ணி ஒரு புது இமேஜ் நம்ம கொண்டு வரது வந்து morphing னு சொல்லுவோம். So none of the above. So 68. Streaming is the technique of delivering multimedia files stored on a remote server to a client across the network. இது கரெக்ட் தான். ஸ்ட்ரீமிங்கிறது ஒரு மல்டிமீடியா ஃபைல்ஸை ஒரு ரிமோட் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கிறத கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்புறது தான் அந்த ஸ்ட்ரீமிங். ப்ரொக்ரெசிவ் டவுன்லோட் அண்ட் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ஆர் 2 types ஆஃப் டெக்னிக்ஸ். இது கரெக்ட் தான். ஸ்ட்ரீமிங்ல 2 types இருக்கு, ப்ரொக்ரெசிவ், ரியல் டைம். 69. Which of the following security technique that regulates who can use resources in a computing environment? Access control. So நம்ம இந்த access கொடுக்குறோம்ல, யார் வந்து இதை ரெகுலேட் பண்ணலாம், யார் இதை மாடிஃபை பண்ணலாம், யார் இதை எடிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த ஆக்சஸ் கொடுக்குற அந்த அணுகல் கட்டுப்பாடு தான் இந்த செக்யூரிட்டி டெக்னிக். 70. User authentication is a technique to validate or verify a human to machine data or information transfer to establish the authenticity of the individual. இது கரெக்ட் தான். நம்ம இந்த ஹியூமன் டு மிஷின் டேட்டால வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் யூசர் ஆத்தன்டிகேஷன் வச்சிருக்கோம். இது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இது தப்பு. இது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ். ஸோ ஒன் ஒன்லி. 71. Choose the correct statements regarding CPU. ஸோ சிபியூல இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டாஸ் இன்புட், அந்த 0 1 கரெக்ட் தான். ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் அஸ் அவுட்புட், இதுவும் கரெக்ட் தான். சிபியூல 3 காம்பனன்ட் இருக்கு. கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic unit, storage unit இல்ல, இது வந்து memory unit. So இது தப்பு. Third, it also control the operation of all other components such as memory, input, output units. இது கரெக்ட் தான். So 1 and 3. 72. Incorrect statements எதுன்னு கேட்டிருக்காங்க. Arithmetic and logic unit performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division. இது கரெக்ட் தான். அந்த arithmeticsனாலே அந்த addition, subtraction, multiplication, division தான். The logical operations of ALU promote the decision making ability of a computer. கரெக்ட் தான். ஒரு கம்ப்யூட்டர்ல இந்த arithmetic logic unit, இந்த addition, subtraction, multiplication, division இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கணுங்கிற இடத்துல இந்த 4 ஆப்ரேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ இது வந்து ப்ரொமோட் பண்ண அந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, நன். 73. சிபியூட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், த ப்ரோக்ராம் கவுண்டர் பிசி இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இன் த சிபியூ விச் ஆல்வேஸ் கீப்ஸ் அட்ரஸஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதோட அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம் நம்ம. The arithmetic and logic unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. இதுவும் கரெக்ட் தான். ஸோ போத். ASCII. ஸோ ASCIIயோட ஃபுல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், ASCII வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். 75th. Choose the correct statements. Application software is a set of programs to perform specific tasks. Correct now. System software is a type of computer program that is designed to run the computer's hardware and application programs. இதுவும் கரெக்ட் தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MS Word இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது தப்பு, இது மாறி இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர், MS Wordங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். 1 and 2 only correct. 76. Choose the correct statements regarding uses of operating system. So ஒரு OS ஓட யூசர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. To ensure that a computer can be used to extract what the user wants it to do. கரெக்ட் தான்.
இப்போ நம்ம வந்து ஒரு யூசர், நான் தான் ஒரு யூசர், அந்த கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். கரெக்டு தான். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். கரெக்ட் தான். இன்புட் அண்ட் அவுட்புட்னா, இன்புட்னா என்ன, நம்ம அந்த சிஸ்டம், கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் தான் இன்புட். இது மூலயமா நம்ம இன்புட் கொடுப்போம். அவுட்புட்னா ஸ்க்ரீனு, பிரிண்டரு, இதில் வந்து அவுட்புட். இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். 3. ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி when power is turned off. இது தப்பு. பவர் டர்ன் ஆஃப்னா நம்ம தான் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அகைன் ஆன் பண்ணி ஆகணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. ஸோ 3 தப்பு அப்படின்னு பார்க்குறப்பே நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் 1 to 4 செக்யூரிட்டி கொடுக்கும் யூசர் ப்ரோக்ராம்ஸ். இதுவும் கரெக்ட் தான். 77. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் MS DOS, மல்டி யூசர் வந்து விண்டோஸ் லினக்ஸ். இதுவும் கரெக்ட் தான். விண்டோஸ் லினக்ஸ் வந்து மல்டி யூசர் OS, MS DOS வந்து சிங்கிள் யூஸ் OS. கரெக்ட் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நம்ம ஃபர்ஸ்ட் எது உள்ள அனுப்புறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டாக நம்மளுக்கு வெளியே வரும். அதுதான் இந்த சிஸ்டம். அடுத்து SJFனா ஸ்பீட் இல்லை, ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். சின்னதாக இருக்கிற ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறது, அதுதான் இந்த டெக்னிக்கான ரோல். RRனா ரவுண்ட் ராபின். ஸோ ஈக்குவலாக அலோகேட் பண்ணும் டைம், ஒரு ஈக்குவாலிட்டி அதில் மெயின்டைன் பண்ணும். ஸோ 1 only கரெக்டாக. 79. மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க விண்டோஸில். சிடினா டைரக்டரியே சேஞ்ச் பண்ணுறது, MKDனா ஒரு நியூ டைரக்டரியை கிரியேட் பண்ணுறது, RMDனா ரிமூவ் பண்ணும் அந்த டைரக்டரியை, TRனா அந்த ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு TR அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 2 3 4. அடுத்து லினக்ஸ். முன்னாடி வந்து விண்டோஸில் பார்த்தோம், லினக்ஸில் அதே மாதிரி தான். MMனா டெலீட் பண்ணும், DDனா அந்த ஃபைலில் உள்ள கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணும், LSனா ஃபைல் லிஸ்ட். ஸோ வந்து இந்த LS லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நாம வச்சுக்கலாம். ஸோ D4 இந்த 2 இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து A1 பார்த்துட்டோம். விச்சுங்கிறது சேஞ்ச் அவுட்புட் டு ஃபைல். ஸோ 1 2 3 4. 81. ஃபர்ஸ்ட் நானோ மெட்டீரியல் டிஸ்கவர்ட் வாஸ் ஃபுல்லரிங். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நானோ மெட்டீரியல் எது டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஃபுல்லரிங் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. 82. நானோ டெக்னாலஜி ஹெல்த் செக்டாரில் அதோட யூசஸ் சொல்லியிருக்காங்க. டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி, இதுவும் கரெக்ட் தான். largely contribute to gene therapy, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து நானோ ஃபிளாஷ் டிடெக்ட் கேன்சர் செல்ஸ் இன் த பிளட் ஸ்ட்ரீம், இதுவும் சரிதான். ஸோ ஆல் தி அபோவ். 83. Choose the correct statements regarding nanomaterials. Nanomaterials, an object to be classified as nanomaterial should have all the 3 dimensions in nanometer scale. நானோமீட்டர் ஸ்கேலுங்கிறது 1 to 100 நானோமீட்டர் தான். ஆனால் அதோட எல்லா டைமென்ஷனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ஒன்று இருந்தாலே போதும். The nanomaterials can only be synthesized artificially. இது தப்பு. நேச்சுரலாகவும் அதை சிந்தசைஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ none of the above. 84. இக்னைட்டர் லைஃபை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியல் வந்து நமக்கு பொட்டன்ஷியலாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது நானோ கிறிஸ்டலின் டங்ஸ்டன். அதுதான் வந்து அந்த இக்னைட்டர் லைஃப். அந்த ஸ்பேஸில் வந்து இக்னைட்டர்னு சொல்லுவாங்க, இக்னைட் பண்ணும் அந்த லான்ச்சை, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது நானோ கிறிஸ்டலின் டங்ஸ்டன். 85. In a standard electrochemical cell, which electrode is the anode? The electrode where oxidation occurs, அதுதான் வந்து anode. Reduction occur ஆகிறது வந்து cathode. 86. Electrochemical cells பத்தி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுமே கரெக்ட் தான். கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றும். அதே மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மூலயமா அது வந்து ஆப்ரேட் பண்ணும், எலக்ட்ரான்ஸை வந்து வெளியேற்றி ரிடக்ஷன்ல யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ போத். 87. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வோல்டேஜ் டிஃபரன்ஸ், கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் உள்ள வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். அதே மாதிரி galvanic cell is a device in which free energy of a chemical process is converted into electric energy. இதுவும் கரெக்ட் தான். அந்த கெமிக்கல் ப்ராசஸ்ல உள்ள ஃப்ரீ எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திரம் தான் galvanic cell. செகண்டரி செல்ஸை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக செகண்டரி செல்ஸ் ஆர் ரீசார்ஜபிள், கரெக்ட் தான். செகண்டரி செல்ஸுக்கு லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வெரி லோ தான், அதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி அதை லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம், அகைன் நம்ம ரிப்பீட்டடாக ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ வந்து ஆல் தி அபவ் கரெக்ட். Which of the following statements is correct for both galvanic and electrolytic cells? Oxidation occurs at the anode, reduction at the cathode. 90. This is the assertion reason.
Assertion என்ன சொல்லிருக்காங்கன்னா anode is the electrode at which oxidation occurs and cathode is the electrode at which reduction occurs. இது கரெக்ட் தான். ஸோ ஆக்சிடேஷன் அக்கர் ஆகிறது தான் நம்ம ஆனோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிடக்ஷன் வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம். The anode and cathode in electrochemical cells and electrochemical cells have opposite polarities. இதுவும் கரெக்ட் தான். So both A and R is correct explanation for it. The incorrect statements எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. கரெக்ட் தான். ஸோ அவுட்புட் யூனிட்டுங்கிறது என்னது? பிரிண்டரு, ஸ்க்ரீனு, இதெல்லாம் தான் அவுட்புட் யூனிட். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து யூசருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸ்க்ரீனில் வந்து நம்ம இப்போ பார்த்து படிக்கிறோம். இப்போ நான் வந்து இதை பார்த்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கிறேன்னா அந்த ஸ்க்ரீனில் அது டிஸ்பிளே ஆகுது. அதனால தான் என்னால் படிக்க முடியுது. அதான் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது கரெக்ட் தான். அடுத்த இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். இதுவும் கரெக்ட் தான். இன்புட் யூனிட்டுங்கிறத நம்ம வந்து ஒரு டேட்டா கம்ப்யூட்டருக்கு கொடுக்க முடியும். கீபோர்டு மூலியமா டைப் படிச்சு அந்த டேட்டாவை நம்ம உள்ள கொடுக்குறோம். ஸோ கீபோர்ட் மவுஸுங்கிறது ஒரு இன்புட். இதுவும் கரெக்ட் தான். கீபோர்ட் மவுஸ் ஆர் இன்புட் ஒயில் மானிட்டர் printer or output. இது கரெக்ட் தான். ஸோ none. 92. An operating system is a system software that enables the hardware to communicate and operate with other software. இது கரெக்ட் தான். It also acts as an user interface between the user and the software. இது தப்பு. Between the user and the hardware. So one only. So 93. Which of the following are input devices? Scanner, light pen, fingerprint scanner, touch screen, barcode. இது எல்லாமே இன்புட் தான். ஏன்னா ஸ்கேனரில் தான் நம்ம வந்து அந்த இன்புட் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள சிஸ்டம்க்கு அனுப்புகிறோம். லைட் பென்ல நம்ம பெண்ணை வச்சு அதை எழுதுறோம். அது ஒரு இன்புட் கொடுக்குறது தான். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லையும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு அங்கே போய் ஸ்டோர் ஆகுது கம்ப்யூட்டரில். ஸோ அது ஒரு இன்புட் தான். டச் ஸ்க்ரீன், வெறும் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் டிவைஸாக இருந்திருக்கும். டச் ஸ்க்ரீன்ல நம்ம அந்த டச் ஸ்க்ரீன்லயுமே நம்ம வந்து டச் பண்ணி அதை வந்து எழுதுறோம்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்புட் தான். நம்ம அது கம்ப்யூட்டர் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார் கோட்லயும் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ரீட் பண்ணுது. ஸோ ஆல் தி அபோவ். அவுட்புட் டிவைசஸ் இதுல அதே மாதிரி இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ் தான். பிரிண்டரு, பிளாட்டரு, ஸ்பீக்கர், ஸ்பீக்கர்ல வீடியோ நம்மளுக்கு ஆடியோ கேட்கும். நம்மளுக்கு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டர்ல நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ ஆல் தி அபோவ். 95. பிசிக்கல் காம்பனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ஹார்ட்வேர் தான். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஹார்ட்வேர். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். when the system restarts, warm booting is used. இது கரெக்ட் தான். பிளாட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரிண்டிங் பில்டிங் பிளான். இதுவும் கரெக்ட் தான். அந்த பில்டிங் பிளான் வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு அந்த பிளாட்டருங்கிற டிவைஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ போத். 97. கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. RAM, ரேமுங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ஒன் தப்பு. ரோம் வந்து கரெக்ட், ரீட் ஒன்லி மெமரி. PROM, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து EPROM, எலக்ட்ரிக்கல் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஆக்சுவலா EPROMங்கிறது எலக்ட்ரானிக்கலி ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு வந்திருக்கணும். ஸோ 4 தான் தப்பு. 3 கரெக்ட் தான். ஸோ 2 and 3 தான் இங்கே கரெக்ட். ஆப்ஷன் இல்லை, இது ஆக்சுவலா 2 and 3 தான் கரெக்ட். 98. Choose the correct statements about RAM. Random access memory is otherwise called as main memory. இது கரெக்ட் தான். This is available in computers in the form of integrated circuits. இதுவும் கரெக்ட் தான். It is the place in a computer where the operating system, application programs and the data are kept permanently so that that can be accessed by computers process. இது பெர்மனன்ட்லி இல்லை, டெம்பரரியா தான் அது வச்சிருக்கோம். ஸோ 3 வந்து தப்பு. 1 and 2. 99. ரோம் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ரீட் ஒன்லி மெமரி பத்தி. The stored programs that start the computer and perform diagnostics are available in ROMs. Correct. அது மாதிரி read only memory stores critical programs such as the program that boots the computer. இதுவும் கரெக்ட் தான். Once the data has been written into a ROM chip, it cannot be modified or removed and can only be read. இதுவும் கரெக்ட் தான்.
அந்த நம்ம ரேம்ல தான் டெம்பரரியா ஸ்டோர் ஆகுமே தவிர ரோம் ரீட் ஒன்லி மெமரி சிப்ல வந்து அதை நம்ம மாடிஃபையோ ரிமூவோ எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம ரீட் தான் பண்ண முடியும். ஸோ ஆல் தி அபோவ். 100. Choose the incorrect statements. PROM பத்தி programmable read only memory பத்தி கொடுத்துருக்காங்க. It is also a volatile memory on which data can be written only once. Actually volatile இல்ல, non volatile memory. So 1 வந்து தப்பு. 2. PROM is manufactured as a blank memory whereas a ROM is programmed during the manufacturing process itself. இது correct தான். So 1 only incorrect. Question number 101. Choose the correct statements regarding benefits of gaseous fuels. So gaseous fuels ஓட benefits கேட்டிருக்காங்க. First, they can be preheated by the heat of hot waste gases, thereby affecting economy in heat. They are free from impurities found in solid liquid fuels. Correct தான். அதாவது சாலிட் ஃபியூல் லிக்விட் ஃபியூல் ரெண்டுத்துலயும் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஆனால் கேசியஸ் ஃபியூல்ஸ்ல அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அந்த ஹாட் வேஸ்ட் கேஸ்ட்டை ப்ரீ ஹீட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் ஹீட்டா இருக்கும். ஸோ போத். 1 or 2. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ வந்து எல்பிஜி நம்ம வந்து டொமஸ்டிக் யூசர்ஸ்க்காக பண்ற அந்த சிலிண்டர் அதை தான் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க. அதோட காம்பனன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட காம்பனன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொபேன் அண்ட் பியூட்டேன். ப்ரொபேனோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு C3H8, பியூட்டேனுக்கு C4H10. 1 or 3. Which of the following comes under characteristics of LPG? So LPG ஓட characteristics பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. First, it neither gives smoke nor ash content. இது வந்து புகையும் கொடுக்காது, அதே மாதிரி சாம்பலையும் உருவாக்காது. இது கரெக்ட் தான். நம்மளுக்கு அந்த ஃப்ளேம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்மோக்கோ இல்ல அந்த ஒரு ஆஷோ, இப்போ வந்து ஒரு பேப்பர் வந்து பேர்ன் பண்றோம், போட்டு எரிக்கிறோம் அப்படின்னா அது எரிஞ்சு முடிஞ்சா நம்மளுக்கு அந்த சாம்பல் கிடைக்கும். அது மாதிரி எரியிற நேரத்துல அந்த புகை வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியரை நோக்கி போயிட்டு இருக்கும். இதே நம்ம எல்பிஜியில வந்து அந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு அந்த ஃப்ளேம், குக்கிங்க்கு தேவையான அந்த ஃப்ளேம் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நேச்சுரல் கேசஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில். இதுவும் கரெக்ட் தான். நம்மளுக்கு க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணியும் சரி, நேச்சுரல் கேசஸ் மூலியமாவும் நம்மளுக்கு எல்பிஜி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் நமக்கு. தேர்ட், it gives less CO and least unburnt hydrocarbons. இதுவும் சரிதான். அந்த CO emissions, கார்பன் மோனாக்சைடு, இது வந்து நம்மளுக்கு கம்மியா கொடுக்கும் மற்றதை விட. ஏன்னா மற்றதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஃபயரை வச்சு அந்த எரிக்கிறப்ப அந்த ஸ்மோக்ல இருந்து அதிகமா கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ஸ் நம்மளுக்கு வரும். இது இந்த ஃபிளேம்ல வந்து நம்மளுக்கு அதை விட பார்க்குறப்ப கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ ஆல் தி அபோவ். 104. The gaseous fuel which has the highest calorific value. ஸோ இதில் எல்லாமே கேசியஸ் ஃபியூல் தான். இதில் ஹையஸ்ட் கலரிஃபிக் வேல்யூ எது இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஹைட்ரஜனுக்கு தான். ஹைட்ரஜனுக்கு தான் கலரிஃபிக் வேல்யூ வந்து அரௌண்ட் 142 ரேஞ்சில் இருக்கும் மெகா ஜூல் பெர் கிலோகிராம். மற்ற எல்லாமே ஒரு 50 to 55 ரேஞ்சில் தான் இருக்கும், இந்த மீத்தேன், எல்பிஜி இது ரெண்டும். ஸோ ஹைட்ரஜன் இஸ் த ஹையஸ்ட் கலரிஃபிக் வேல்யூ கேசியஸ் ஃபியூல். 105. The process of heating rubber with sulfur to improve its properties. அதாவது ரப்பரை வந்து சல்ஃபரோட ஹீட் பண்றப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். அதோட யூசஸ் வந்து நம்ம இன்னும் அதிகமா பெற முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதோட வந்து வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 106. Choose the correct statements about polymers. ஸோ பாலிமர்ஸ் வந்து லாங் செயின் லைக் யூனிட் கன்சிடரிங் ஆஃப் ஸ்மாலர் மாலிகுல்ஸ், அதாவது மெனி மோனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே சேர்ந்து லிங்க் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறதா பாலிமர்ஸ். ஸோ அந்த ஸ்மாலர் மாலிகூல்ஸ் ஆர் மோனோமர்ஸ். கரெக்ட். மோனோமர்ஸ் எல்லாமே அந்த ஸ்மாலர் மாலிகூல்ஸாக இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு செயின் லைக் யூனிட்டா ஃபார்ம் பண்ணி வரது தான் பாலிமர்ஸ். பாலிமர்ஸ் ஆர் நேச்சுரல் இருக்கு. பாலிமர்ஸ் ஆர் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக், ரெண்டு விதமாகவும் இருக்கும். ஸோ 3 தப்பு, 1 and 2. 107. Choose the incorrect statements. ஸோ நம்ம கொஸ்டின்ல தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், thermoplastics become soft on heating and hard on cooling. இது கரெக்ட் தான். ஹீட் பண்றப்ப அந்த தெர்மோபிளாஸ்டிக் வந்து சாஃப்ட் ஆகும். இதே அதை நம்ம கூல் பண்றப்ப அது ரொம்ப ஹார்ட்னஸா ஃபீல் ஆகும். அடுத்து, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் do not become soft on heating but set to an infusible mass. அதாவது அந்த தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹீட் பண்றப்ப சாஃப்ட் ஆகுது, ஆனா சூடாக்கும் போது உருகாத திடப்பொருளாக மாறும். அது வந்து கரெக்ட் தான். அதை வந்து சூடு பண்றப்ப அது உருகாது, அந்த மாதிரி ஒரு பொருளா அது வந்து சேஞ்ச் ஆகிக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஸோ ரெண்டுமே சரி, நன் ஆஃப் த அபோவ். 108. Natural rubber is a polymer of 2-methyl-1,3 butadiene. இதுதான் அதோட ஃபார்முலா. 109. Choose the correct statements regarding semi-synthetic polymers.
செமிசிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நேச்சுரல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, இது வந்து நேச்சுரல் பாலிமர்ஸ். ஆக்சுவலா நேச்சுரல் பாலிமர்ஸை கெமிக்கலியா மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த செமிசிந்தட்டிக்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஆல்ரெடி நேச்சுரலா ஒரு பாலிமர் பிரசன்ட் ஆயிருக்கு இயற்கையா, அதை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்றத கொஞ்சம் செமிசிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஒன் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நேச்சுரல் பாலிமர்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் கெமிக்கல்ஸ் டு ப்ரொடியூஸ் செமிசிந்தட்டிக், இது கரெக்ட். தேர்ட், செல்லுலோஸ் நைட்ரேட், செல்லுலோஸ் அசிட்டேட், இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு. ஸோ 2 1 3. ஸோ 1 10. சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ். மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ் இருக்கு. இது ஆக்சுவலா தப்பு. சுக்ரோஸ் வந்து டைசாக்கரைட்ஸ்ல போயிடும். மோனோசாக்கரைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அப்புறம் கேலக்டோஸ். இந்த மாதிரி டைசாக்கரைட்ஸ்ல சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் வரும். காம்ப்ளெக்ஸ்ல ஸ்டார்ச், கிளைகோஜன்லாம் வரும். ஸோ 2 1 3. 111. The process of programming a PROM is called burning the PROM னு சொல்லுவோம். அதாவது அந்த PROM என்னன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ற ப்ராசஸ் பேர் என்னன்னா burning the PROM அப்படின்னு சொல்றாங்க. 112. Choose the incorrect statements regarding EPROM. ஸோ EPROMனா நம்மளுக்கு erasable, programmable, read only memory. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், EPROM retain its contents until it is exposed to infrared light. இது தப்பு. இது வந்து UV, ultraviolet. செகண்ட், EPROMs are used widely in personal computers because they enable the manufacturer to change the contents of the PROM to replace. இது கரெக்ட் தான். அந்த மேனுஃபேக்சர் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் நம்ம ஒய்டா யூஸ் பண்ணிருக்கோம். தேர்ட் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த EPROM chips have a transparent area at the top surface which is covered by metals. இல்ல அது வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து 1 and 3 வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். 113. Choose the correct statements regarding EEPROM. ஸோ EEPROMனா electrically erasable, programmable, read only memory. இதுதான் வந்து EEPROM அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM தான் that can be erased by exposing it to an electric charge. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து EPROM, அதை வந்து அந்த கண்டென்ட்டை ரீடைன் பண்றது வந்து until it is exposed to UV light. UV lightல எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் அந்த கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து delete ஆயிடும், அழிஞ்சிரும். அதே மாதிரி இது வந்து can be erased by exposing to an electrical charge, EEPROMங்கிறது. செகண்ட், comparing with all other types of PROM, EEPROM is slower in performance. இதுவும் சரிதான். EEPROM இருக்கிறதுலே ஸ்லோயரா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப. ஸோ போத் ஆர் கரெக்ட். 114. which of the following is a volatile memory? இல்லை வாலடைல் மெமரி கேட்குறா, இது வந்து ரேம் தான். மற்ற எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ். இது மட்டும்தான் மெயின் மெமரி. ரேமுங்கிறது தான் மெயின் மெமரி, அதுதான் வந்து வாலடைல் மெமரியா இருக்கும். மற்றபடி இந்த ரோம், ப்ரோம், EPROM, EEPROM இது எல்லாமே செகண்டரி. அது எல்லாமே நம்மளுக்கு நான் வாலடைல் இன் நேச்சரா இருக்கும். 115. Choose the correct statements regarding hard disk. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ல அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஸ்டோர் ஆகி இருக்கிற பிளேஸ் தான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் டிஸ்க் ஆன் விச் டேட்டா கேன் பி ஸ்டோர். இது கரெக்ட் தான். செகண்ட், த ஹார்ட் டிஸ்க் ஹாஸ் தி ஸ்டாக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஸ்க் ஆக்சஸ்ட் பை a pair of hits for each of the disks. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அந்த pair of hitsனால அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். The hard disk come with only single sided disk. இது தப்பு. இது டபுள் சைடட். 1 and 2 தான் கரெக்ட். 116. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ரோம், ப்ரோம், EPROM அது எல்லாமே நான் வாலடைலா இருக்கும். 170. இது ஃபுல் ஃபார்ம், அது கரெக்ட் பேர்ஸ். SDDனா சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது கரெக்ட் தான். CDங்கிறது காம்பாக்ட் டிரைவ் இல்ல காம்பாக்ட் டிஸ்க். ஸோ 2 தப்பு. DVDனா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட் பேர்ஸ். 118. Choose the correct statements regarding SDD. ஸோ அந்த சாலிட் ஸ்டேட் டிரைவை பத்தி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ட்ரெடிஷனல் HDD. இது கரெக்ட் தான். SSD ஆப்ரேட் சிமிலர்லி டு USB ஃபிளாஷ் டிரைவ்ஸ் and store data on a series of memory chips. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து, it is comparatively faster than STD. இது தான். The read and write operations எதுனா அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணி
நம்ம இன்புட் கொடுக்குறத ரைட் பண்ணோம், அந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்றதுதான். ஸோ இதுல பாக்குறப்ப ஹெச்டிடிங்கிறது அந்த ட்ரெடிஷனல் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்துச்சு. இப்பதான் நம்மளுக்கு அப்டேட் ஆகி இந்த எஸ்டிடி அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து இன்னுமே ஃபாஸ்டரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி அந்த ஹெச்டிடின்னு சொல்றதுக்கு. ஸோ வந்து ஆல் தி அபோவ். 119 தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். ஸோ இதுல வந்து ஃபிளாஷ் மெமரி இஸ் அன் எலக்ட்ரானிக் வாலடைல் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம் தட் கேன் பி எலக்ட்ரிக்கலி எரேஸ்ட் அண்ட் ரீப்ரோக்ராம். ஃபிளாஷ் மெமரிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்கலி கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம் தான். பட் அது வந்து நான் வாலடைல் இன் நேச்சரா இருக்கும், வாலடைலா இருக்காது. அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாவும் எரேஸ் பண்ணலாம். அந்த எலக்ட்ரிக்கலா எரேஸ் பண்ண நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்தோம், EPROM பார்த்தோம். ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதுக்கு எக்ஸ்போஸ் பண்றப்ப அதை நம்ம எரேஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதேக்கு சிமிலராக தான் இது. அடுத்து பென்ட்ரைவ்ஸ் அண்ட் மெமரி கார்ட்ஸ் தான் ஃபிளாஷ் மெமரி டிவைசஸ். இதுக்கு ஃபிளாஷ் மெமரி டிவைசஸ் என்னன்னா நம்ம அந்த பென்ட்ரைவ் மெமரி கார்டு இதெல்லாம் தான் சொல்றோம். அடுத்து இதோட கெப்பாசிட்டி நமக்கே தெரியும். ஸோ ஒரு பென்ட்ரைவ் வந்து நம்மளுக்கு 1 GB இருந்து 2 TB வரைக்குமே இப்போ வந்துருச்சு. ஸோ நிறைய அந்த 1 GB இப்போ நிறைய பென்ட்ரைவ்ஸ் வந்து 64 GB 120 GBன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிளாஷ் மெமரியோட அதிகபட்சம் ஒரு லிமிட் வந்து இப்போ 2 TB வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மட்டும் தான் இல்லை இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 120 which of the following statements are correct about Blu-ray disc? Blu-ray disc பத்தி எது கரெக்டானு கேட்குறாங்க. இட் இஸ் ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி. கரெக்ட் தான். இது வந்து அந்த டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் நம்ம டிவிடி பிளேயர்னு சொல்லலாம், அதுக்கு சிமிலரா தான் இந்த ப்ளூரே டிஸ்கும் இருக்கு. திஸ் இஸ் அ ரெட் லேசர் டு ரைட். இது வந்து நம்மளுக்கு தப்பு. இது ஆக்சுவலா ப்ளூ லேசர் தான் யூஸ் பண்ணும். ஸோ வந்து 1 only. Choose the correct statement regarding assisted reproductive technology. ஸோ இந்த ஆர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலேஷன் ஆக்ட் 2021. நம்மளுக்கு 2021 இந்த ஆக்ட் போட்டிருக்காங்க. அதுபடி பார்க்குறப்ப ஆல் ஆர்ட் கிளினிக்ஸ் அண்ட் பேங்க்ஸ் மஸ்ட் பி ரெஜிஸ்டர். கரெக்ட் தான். இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலும் அதை பற்றி நம்ம ட்ராக் பண்ண முடியும். அவங்க என்னென்ன அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அதை அண்டர்கவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஆர்ட் ப்ரொசீஜர்ஸ் மே இன்வால்வ் எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன். இது தப்பு. இந்த ஆர்ட் தெரப்பியில் வந்து செக்ஸ் செலெக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கேர்ள்ஸ் இன் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்லாம் குறைக்கணும். அதுக்காக வந்து அந்த செக்ஸ் செலக்டிவ் பர்த் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. தேர்ட், இட் என்ஷூர்ஸ் டோனார்ஸ் அண்ட் சரகேட்ஸ் ரிசீவ் ஃபேர் காம்பன்சேஷன் மெடிக்கல் சப்போர்ட். இதுவும் கரெக்ட் தான். அந்த சரகேட் மதர்னு சொல்றோம்ல, அந்த வாடகை தாய், அந்த சொல்றதுல அவங்களுக்கான அந்த ஃபேர் காம்பன்சேஷனும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சப்போர்ட்டும் அந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படுற வகையில இந்த ஆக்ட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ 1 and 3 வந்து கரெக்ட். 122 ஐவிஎஃப் பத்தி உள்ள இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அந்த இது சொல்றதும் அதோட இன்னொரு பேர் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட், இந்த டெக்னிக் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் அலவுட் டு யூனிட் அவுட் சைட் த பாடி இன் லெபார்டரி. இதுவும் கரெக்ட் தான். அந்த கல்ச்சர் மீடியம்னு சொல்லுவாங்க. வெளியில் அவுட் சைட் ஆஃப் த லெபார்டரியில அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்கை வந்து யுனைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விமனோட இதில் வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த இதை ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. Third, it has higher success rate especially for certain infertility issues. கரெக்ட் தான். ஐவிஎஃப்க்கு ஹையர் சக்சஸ் ரேட் இருக்கு. ஸோ நன். 123 இதுல வந்து நம்மளுக்கு வேக்சின் டோஸ் அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. வேக்சின் டோசேஜ் ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு அது வந்து எந்தெந்த இதில் எதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் 24 hours பிறந்த வித்தின் 24 hours ஹெப்படைட்டிஸ் பி அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏ வந்து 2. அடுத்து ஓபிவி. ஓபிவி வந்து நம்மளுக்கு எப்போனா வித்தின் 15 days ஃபர்ஸ்ட் 15 daysக்குள்ள கொடுக்கறது தான் இந்த ஓபிவி 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து 1, 2, 3 அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து லேட்டர் ஷெட்யூல்ல கொடுப்பாங்க. இது ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஓபிவிய ஓரல் போலியோ வேக்சின். போலியோ வேக்சின் தான் இப்படி சொல்றாங்க. அடுத்து பென்டாவலண்ட் 1, 2, 3ங்கிறது வித்தின் 1 yearல கொடுக்குறது. அண்ட் மிசல்ஸ் அண்ட் ரூபலா வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் 5 yearsக்குள்ள கொடுக்குறது. ஸோ 2, 1, 3, 4. 124 choose the correct statements. Passive immunization involves the transfer of ready-made antibodies from an individual or animal to another person. இது கரெக்ட் தான். பாசிவ் இம்யூனைசேஷன் ரெடிமேட் ஆன்டிபாடிஸை தான் அது ஒரு இண்டிவிஜுவல் இம்யூன்ல இருந்து டு அனதர் பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஆக்டிவ் இம்யூனைசேஷன்னா பாடியில் இருக்கிற ஓன் இம்யூன் சிஸ்டமா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு மெமரி செல்ஸ் மூலமா அதை கிரியேட் பண்றது தான் ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஸோ போத். 125th choose the correct pairs. Inactivated vaccine, attenuated vaccine, toxoid vaccine. ஸோ இதெல்லாம் அந்த வேக்சினோட டைப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கான அந்த டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு.
So all the above. 126. Choose the correct statements regarding recombinant vector vaccines. Recombinant vector vaccines அப்படின்னா இதுல வந்து வெக்டாரா நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ் தான் வெக்டாரா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸை வச்சு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாரின் பாக்டீரியா ஃபாரின் வைரஸை கில் பண்ண வைக்கிறதா இந்த recombinant vector vaccines. Genetic engineering is applied in the development of these vaccines. Correct. Genetic engineering technologies தான் இந்த recombinant vector vaccines டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ both. 127. Who served as project director for Chandrayaan 3? இது டாக்டர் வீரமுத்துவேல் அவங்க தான் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஸோ Chandrayaan 3 வந்து நம்மளுக்கு 2023ல இந்த மிஷன் நம்ம லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா மூணோட சவுத் போல்ல ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா நம்ம நிலைநிறுத்திருப்போம். விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும். 128. Choose the correct parts. சந்திராயன் மயில்சாமி அண்ணாதுரை தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். கரெக்ட். சந்திராயன் 2ஓட ப்ராஜெக்ட் டைரக்டர் நம்மளுக்கு எம் வனிதா அவங்க. சந்திராயன் 3க்கு ஆல்ரெடி பார்த்தோம் வீரமுத்துவேல் அவர்கள். ஸோ இந்த சந்திராயன் 3 அப்ப இஸ்ரோவோட சேர்மனா இருந்தது தான் இந்த சோம்நாத் அவர்கள். ஸோ வந்து இதுல ஒன் ஒன்லி கரெக்ட் பேர். 129. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹி பிளேட் அ பிவட்டல் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இது கரெக்ட் தான். அந்த SLV-3 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் ரோஹிணி அப்படின்னு சொல்லுவாங்க இன் 1980ல. செகண்ட் இன்டகிரேட்டட் கைடல் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து இந்த DRDOல மிசைல்ஸ்லாம் இப்போ லான்ச் பண்றாங்க அக்னி பிருத்வி. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த இன்டகிரேட்டடான கைடட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட்டட் 1983ல. அப்போ அவர் தான் லீடர்ஷிப்பாக இருந்திருப்பார். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஒன் ஒன்லி. 130. Who manufactured India's first indigenous electric motor? ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் GD நாயுடு அவர்கள். ஸோ இவர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட இருக்கு. கோயம்புத்தூர்ல லாங்கஸ்ட் அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிக்காங்க 10.10 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல. இது அந்த பிரிட்ஜுக்கு இவரோட நேம் தான் வச்சிருக்காங்க. அவினாசி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. GD நாயுடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து அதே மாதிரி GD நாயுடு அவர்களை வந்து எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து 1937 அந்த ரேஞ்ச் 1930ஸ்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டாரை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாரு. Choose the correct statements. During electrophoresis in an agrocell gel, the DNA fragments are separated into bands of similar size. இது சிமிலர் சைஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல தான் அது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகும், அது உடையும். செகண்ட், the bands of separated DNA are sieved out of the gel using a nylon membrane. இது கரெக்ட் தான். நைலான் மெம்பரேனை வச்சு தான் நம்ம சீவ் அவுட் பண்ணுவாங்க. The DNA on gels is denatured using alkaline chemicals. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அந்த டீநேச்சர் பண்றது ஆல்கலைன் கெமிக்கல்ஸ் தான் வச்சு பண்ணுவாங்க, இல்லை ஹீட் பண்ணியும் பண்ணுவாங்க. ஸோ 2 and 3 are correct. 132. DNA fingerprinting follows DNA polymorphism principle. இந்த பிரின்சிபல் தான் DNA fingerprinting ஃபாலோ பண்றோம். 133. Choose the correct statements regarding PCR. So PCR is a self-free amplification technique developed by Carey Mullis in 1983. இது கரெக்ட் தான். The usual temperature for denaturation of DNA in PCR around 95 degrees Celsius. இதுவும் கரெக்ட் தான். 95 degrees Celsiusல தான் இந்த டிஎன்ஏவை டீநேச்சுரேஷன் பண்ண முடியும் பிசிஆர்ல. அதே மாதிரி அனிலிங் ஆஃப் பிரைமர்ஸ் ஜென்ரலி அக்கர்ஸ் அட் 37 to 55 டிகிரி. இதுவும் கரெக்ட் தான். அந்த பிரைமர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பிசிஆர் டெஸ்ட் அந்த இதில். ஸோ அதை வந்து நம்ம அனில் பண்ணுறதுக்கு அந்த 37 to 55 டிகிரி தான் அந்த கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. பிரைமர் எக்ஸ்டென்ஷன் பை டாக் பாலிமர்ஸ் டிபிக்கலி அக்கர்ஸ் அட் 70 to 75 டிகிரி செல்சியஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆல் தி above. 134. Choose the correct parts. PCR na polyploid chain reaction இருக்கு, இது தப்பு. இது வந்து polymerase. P for polymerase chain reaction. ELISA na enzyme linked immunosorbent assay. இது correct. So 2 only. So 135. Choose the correct statements regarding ELISA. Okay, ELISA பத்தி கொடுத்திருக்காங்க. It detects specific antigens or antibodies using enzyme linked antibodies and a color producing substrate. இது கரெக்ட் தான். It is highly sensitive and can detect antigens in a nanogram range. இதுதான்.
இது நானோகிராம் ரேஞ்ச் அளவில் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணும் ஆன்டிஜென்ஸை. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், மில்லிகிராம் எல்லாம் கிலோகிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லுவோம். பட் இது நானோகிராம் ரொம்ப இப்போ மைன்யூட்டாக இருக்கும். அந்த ரேஞ்சில் உள்ள ஆன்டிஜென்ஸை கூட எலிசாவால் சென்சிட்டிவாக டிடெக்ட் பண்ண முடியும். தேர்ட், இட் நெசசரிலி ரிக்வயர்ஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் அண்ட் ரேடியேஷன் கவுண்டிங். இது தேவையில்லை. எலிசாக்கு வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து அதோட ஹெல்ப் வந்து எதுவுமே தேவைப்படாது. ஸோ 1 and 2 only. The incorrect statements. During denaturation, the reaction mixtures is heat to 95 degree Celsius for a short time to denature the target DNA into single strands that will act as a template for DNA synthesis. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டார்கெட் டிஎன்ஏன்னு நம்ம ஒன்று எடுத்துப்பாங்க. அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆகட்டும், இல்லை டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டார்கெட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ஸாக மாற்றுறதுக்கு அதை டீநேச்சர் பண்ணும். டீநேச்சர் என்னன்னா, அதோட செல்ஃப் நேச்சர்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்து இருந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏவை நம்ம பிரேக் பண்ண முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த டீநேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதான் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 2 சிங்கிள் செப்பரேட் ஸ்டாண்ட் டிஎன்ஏவா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் into 2 single strands. இப்படி உடைக்கிறதா அந்த டீநேச்சரேஷன் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இது வந்து ஹீட் பண்ணுறது 95 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவோம். அடுத்து annealing is done by rapid cooling of the mixtures allowing the primers to bind to the sequences on each of the 2 strands flanking the target DNA. இதுவும் கரெக்ட் தான். அதாவது அனிலிங் அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸால் டிரைவ் ஆகி அந்த ஏடிஜிஸைன்னு இதில் சொல்லுவோம். அந்த அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் இதெல்லாம் சொல்லுவோம். இது அந்த டீநேச்சுரேஷன் அக்கர் பண்ணுறப்ப அந்த பிரைமர் பைண்டிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டாக தான் சொன்னார். இது 137. Which of the following are different types of ELISA? So இது எல்லாமே எலிசாவோட டைப்ஸ் தான். டைரக்ட், இன்டைரக்ட், சாண்ட்விச் காம்ப்ளீட்டிங். ஸோ ஆல் தி அபவ். 138. Which of the following diseases that can be diagnosed using ELISA? Rotavirus, Zika virus, syphilis, pernicious anemia. இது எல்லாமே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் இந்த எலிசா டெக்னிக்கை வச்சு. ஸோ ஆல் தி அபவ். 139. Choose the correct statements. Cryopreservation of embryos is often used when there are more embryos than needed for a single IVF transfer. கிரையோப்ரிசர்வேஷன்னா அதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ஃபார் ஃபியூச்சர் யூஸுக்கு. ஸோ அது நம்மளுக்கு வந்து அதிகமாக நிறையா இருக்கிறப்ப அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி எம்பரியோ கிரையோப்ரிசர்வேஷன் கேன் ப்ரொவைட் அன் அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரெக்னன்சி த்ரூ ஃப்ரோசன் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது அந்த ஃப்ரோசன் சொல்கிறது தான். ஸோ போத். சூஸ் த கரெக்ட் பார்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த ஆர்ட் தெரப்பீஸில் அந்த நிறையா டைப்ஸ் இருக்குது, அதில் இதை கொடுத்துருக்காங்க. ஐயூஐனா இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன் கரெக்டு. ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஜிஃப்டம்னா ஜைகோட் இன்ட்ராஃபாலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியில். ஐசிஎஸ்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்செமினேஷனில் இன்ஜெக்ஷன். ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். 141. Monosaccharides and disaccharides are crystalline and sweet in taste. கரெக்ட் தான். ஸோ நம்ம குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சக்ரோஸ் அது எல்லாமே வந்து கிறிஸ்டலினாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாலிசாக்ரைட்ஸ் ஆர் டேஸ்ட்லெஸ், அமார்ஃபஸ் அண்ட் இன்சாலுபிள் வாட்டர். ஸ்டார்ச், கிளைகோஜன் அதெல்லாம் வந்து அந்த பாலிசாக்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ போத் ஆர் கரெக்ட். சிம்பிளஸ்ட் கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தோம்னா கிளிசரால்டிஹைட் தான் சிம்பிளஸ்ட் கார்போஹைட்ரேட். Match the following. Vitamin B1 வந்து நம்ம தயாமின்னு சொல்லுவோம். B3 வந்து நியாசின், B6 வந்து பைரிடாக்சின், B7 வந்து பயோட்டின். ஸோ நாலுமே 2, 1, 3, 4 இந்த மேட்ச். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்க. விட்டமின் A, C, D and E are fat soluble vitamins which do not dissolve in water. Fat soluble vitaminsனா அது do not dissolve in water, அது கரெக்ட் தான். பட் இந்த சிங்கிறது வாட்டர் சால்யூபிள்,
இந்த கேங்கிறது தான் fat soluble. ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே தப்பு. none of them. 145. Carbohydrates provide about 4 kilocalories of energy. இது கரெக்ட் தான். அடுத்து vitamins have zero calorific values as their micronutrients needed in tiny amounts for metabolism. இதுவும் கரெக்ட் தான். விட்டமின்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக calorific value ஜீரோங்க. ஏன்னா அது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மற்ற அந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ போத் ஆர் கரெக்ட். 146. ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி எதுவும் கரெக்ட்னு கேட்குறாங்க. அது வந்து பாக்டீரியாவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் அது வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஃபைட் பண்ணுறதுக்காக இது இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் கரெக்ட் தான். பட் வந்து வைரஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலின். ஒன்று 2. 147. இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கலி ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோஆர்கானிசம். இது கரெக்ட் தான். மாதிரி டோன்ட் ஒர்க் ஃபார் வைரஸஸ். கரெக்ட் தான். வைரஸஸ்க்கும் ஆன்டிபயோட்டிக்ஸும் நோ ரிலேஷன். சொன்னேன். 148. GAS இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ GAS நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். டேட்டா கேப்சர் பண்ணும், அதை மேனிபுலேட் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு தேவையான டைமில் அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி அபோவ். Choose the correct statements. GIS data facilitates the wireless telecom sector by helping them incorporate geospatial data into complex network design. இது கரெக்ட் தான். Monitoring of natural water bodies only இருக்கு. இது தப்பு. ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் வாட்டர் பாடிஸும் அது வந்து மானிட்டர் பண்ணும். அடுத்து ட்ராக்கிங், குவாரண்டைனிங் இது எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ 1 and 3 கரெக்ட். புவனை பற்றி கேட்டிருக்காங்க. புவனுங்கிறதுனா ஒரு இஸ்ரோவோட போர்ட்டல். அது ஆக்சுவலாக சேட்டலைட் இல்லை, இது போர்ட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. அது எதுக்குன்னா 3D இமேஜிங் கேப்பபிலிட்டிஸ் அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை வச்சு நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப்ஸுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அந்த புவன் போர்ட்டல். ஸோ பி. 151. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. First, identification, authentication, access control, and lock are considered to be objectives of network security. So, network security அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம், அதுக்கு வந்து ப்ராப்பரான அந்த ஆத்தென்டிகேட்டட் உள்ள யூசர்ஸ் தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம செக்யூர் பண்ணி வைக்கிறது தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி. இது அந்த லாக்குங்கிற ஃபங்க்ஷன் தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. செகண்ட், ஆத்தென்டிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் த ஐடென்டிஃபை எஃப்ஐ யூசர். இது கரெக்ட் தான். ஸோ இதுல இன்கரெக்ட் இருக்காங்க. அது 1. 152. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபிஷிங் ட்ரிக்ஸ் யூசஸ் இன்டு ரிவீலிங் சென்சிட்டிவ். இது கரெக்ட் தான். ஃபிஷிங் ஆல்ரெடி பார்த்தோம், அந்த மெயில் ரிலேட்டடா. ஹேஷிங் தான் ஃபிக்ஸ்டு சைஸ் டைஜஸ்ட் ஃபார் இன்டெகிரிட்டி. கரெக்ட் தான். Third, asymmetric encryption uses one key to encrypt and a different key to decrypt. கரெக்ட் தான். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ல தான் ஒரே கீயை வச்சிருக்கு, அது என்கிரிப்டும் பண்ணுவாங்க, டிகிரிப்டும் பண்ணுவாங்க. பட் ஏசிமெட்ரிக்ல டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கீ வந்து என்கிரிப்டுக்கும், இன்னொரு கீ வந்து டிகிரிப்டுக்கும். ஸோ ஆல்கியூப் which contributes to secure authentication in web applications by preventing automated bots. ஸோ இப்போ நம்மளே பார்க்குறோன்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிசி டேஷ்போர்டே லாகின் பண்ணுறப்ப கேப்சா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அது எதுக்குன்னா அந்த ஒரு ஆட்டோமேட்டட் பாட்ஸ், அது அந்த இன்டர்நெட்டே உருவாக்குற அந்த பாட்ஸ் வந்து அதுக்குள்ளே லாகின் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணி அதை எடுத்துட முடியும் நம்மள்ட்ட இருந்து, அந்த ஃபிஷிங்கோ ஃபார்மிங் மூலியமாலையும். பட் அந்த கேப்சாங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி போடுறது. ஸோ அது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், அந்த ஆட்டோமேட்டட் பாட்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறது. 154. மேட்ச் மால்வேர்னா டு டிஸ்டர்ப், டேமேஜ் ஆர் கெயின் ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். வைரஸ்ங்கிறது ஒரு மால்வேர் ரிக்வயரிங் சம் ஃபார்ம் ஆஃப் யூசர்ஸ் இன்ட்ரக்ஷன். வாம்னா அதுவும் ஒரு மால்வேர் தான், வித்தவுட் எனி எக்ஸ்பிளிசிட் யூசர் இன்ட்ராக்ஷன். யூசர் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு டிவைஸ்குள்ள உள்ள போகிறது தான் வாம். பாட்நெட்னா நெட்வொர்க் ஆஃப் பிரைவேட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஃபெக்டட் வித் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். 4231. 2025 நோபல் பிரைஸ் வின்னர்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் பார்ட்ஸ் வந்து இதில் எல்லாமே தான். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் ரீசெண்டாக கொடுத்தது மெடிசனுக்கு மேரி இ ப்ரான்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமான் சக்ககுச்சி. ஃபிசிக்ஸ்க்கு ஜான் கிளார்க், மைக்கேல் இ டெவரோட், ஜான் எம் மார்டினிஸ். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஓமர் எம் மியாகி, சுசுமு கிட்டகாவா, ரிச்சர் ஆஃபர். இந்த மாதிரி 2024க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். லாஸ்ட் 2 இயர்ஸோடு நடக்கிற எல்லாமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் தி அபோவ்.
இந்தியா ஏ மிஷன் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 10,000 crores எக்ஸாக்டாக இல்லை, அரௌண்ட் ஒரு 10,000 crores பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விஷன் என்னன்னா மேக்கிங் ஏஐ இன் இந்தியா அண்ட் மேக்கிங் ஏஐ ஒர்க் ஃபார் இந்தியா. இதுதான் இதோட விஷன். 157. Choose the correct statements. In lithium ion cells, lithium metal oxide acts as cathode. இது தப்பா இருக்கு. லித்தியம் மெட்டல் ஆக்சைடு வந்து கேத்தோடவும் கிராஃபைட் தான் ஆனோடவும் ஆக்ட் ஆகும். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனோட் டு பாசிட்டிவ்லி சார்ஜ் கேத்தோட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்க்யூட். இது கரெக்ட் தான். ஸோ 2 only. 158. Government of Tamil Nadu banned the manufacture, storage and sale of mayonnaise prepared from raw eggs for a period of 2 years. இல்லை ஆக்சுவலாக 1 year தான் பேன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது ஏன்னா அதில் வந்து அந்த ரா எக்கில் வந்து சில ஃபுட் பாய்சனிங் கெமிக்கல்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த செகண்ட் ஸ்டெப்ல இருக்கு. சால்மோனெல்லா பாக்டீரியா, சால்மோனெல்லா டைஃபீரியம், என்டெரிட்டிஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இது எல்லாமே ஹார்ம்ஃபுல் ஃபுட் பாய்சனிங்க்கு ரிசல்ட்டாக இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ 1 year பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 only. 159. நிசார். ஸோ நிசார் வந்து 2025 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மிஷன் டு யூஸ் டியூவல் ஃப்ரீக்வன்சி ஆகும் எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 12 daysக்கு ஹை ரெசல்யூஷன் டேட்டா கொடுக்கும் டு மானிட்டர் லேண்ட் சேஞ்சஸ் அக்ராஸ். இதுவும் கரெக்ட் தான். இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், கிளைமேட் மானிட்டரிங். இது இல்லாமல் அந்த அர்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்காக அதுக்காகவுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி அபோவ். 160. நியூட்ரினோ பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டாங்க. நியூட்ரினோ ஹாஸ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் வைல் ஆன்டி நியூட்ரினோ ஹாஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், போத் நியூட்ரினோ அண்ட் ஆன்டி நியூட்ரினோ ஹேவ் 0 மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலா நியூட்ரினோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பம்பார்டிங் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன் அது கொடுக்குற பார்ட்டிகல். இந்த நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ ரெண்டுத்துக்குமே 0 எலக்ட்ரிக் சார்ஜ் தான். நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு பார்க்குறப்ப எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். இதுக்கு பாசிட்டிவ் அதுக்கு நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது மாதிரி அவங்களோட மாசஸ்மே 0வா இருக்காது, டைனி ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது நான் 0 தான் அது, பட் ரொம்ப சின்னதா இருக்கும் மாஸ். அது எக்ஸாக்டா 0ன்னு சொல்ல முடியாது. ஸோ நன் ஆஃப் தி. 161. Choose the correct statement about CRISPR-Cas9. ஸோ CRISPR-Cas9 அந்த ஜீன் எடிட்டிங் அந்த ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது காமன்லி ஃபவுண்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபார் என்ஹான்சிங் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது கரெக்ட் தான். அந்த பிளான்ஸ்ல உள்ள நைட்ரஜன் ஃபிக்சேஷனாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஸ் ஜீன் எடிட்டிங் வந்து டஸ் நாட் இன்வால்வ் இன்சர்ட்டிங் எ ஃபாரின் டிஎன்ஏ எலிமெண்ட். இதுவும் கரெக்ட் தான். ஒரு ஃபாரின் டிஎன்ஏ எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம இது ஜீன் எடிட்டிங் பண்ணணும்னு கிடையாது. அது அந்த பிளான்ட்டையே எடுத்து அதோட ஜீன்ஸே எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணியும் பண்றதா இந்த CRISPR-Cas9 பேஸ்டு ஜீன் எடிட்டிங்கோட ஃபீச்சர். போத் ஆர் கரெக்ட். ஸோ அந்த ரெவல்யூஷன்ஸ் பத்தி சில்வர் ஃபைபர்னா காட்டன் தான். சில்வருங்கிறது எக்ஸ் அண்ட் பவுல்ட்ரி, கோல்டன் ஃபைபருங்கிறது ஜூட்டு, கோல்டன் வந்து ஃப்ரூட்ஸ் ஹனிலாம். ஸோ 2 1 3 4 கரெக்ட் பேர்ஸ். ஹிம்கிரி இது வந்து அந்த இது வந்து இந்த எலிமெண்ட் தான். வீட்டு, கௌப்பி, காலிஃப்ளவர் இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் தான் இருக்கு. ஒரு வீட்டோட ஒன் ஆஃப் த ஒரு வெரைட்டியில வந்து ஹிம்கிரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி கௌப்பியில பூசா காமல்னு ஒன்று இருக்கு. காலிஃப்ளவர்ல ஒரு வெரைட்டி வந்து பூசா சுத்ரா அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் தி அபோவ். Choose the incorrect statements regarding second green revolution in India. So second green revolution பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. First, it aims at increasing yield of crops other than used for green revolution in beginning. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ் ஹெச்ஐவி சீட்ஸ் இதை யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் மெக்கானைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட். இது செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் அந்த கிராப் ஈல்டை வந்து நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும், ஸ்கேலபிலிட்டி அந்த ஹை ஸ்கேலபிலிட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து it aims at further increasing production of wheat and rice in areas already benefited from green revolution. இது வந்து தப்பு. ஆக்சுவலா ஆல்ரெடி பெனிஃபிட்டட் ஏரியால பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. நியூவா அது இல்லாம ஸ்கேர்ஸா இருக்குல்ல அந்த ஏரியால பண்ணணும் தான் சொல்லுவாங்க.
Third, it aims at integrating cropping with animal husbandry, social forestry and fishing. இது வந்து கரெக்ட் தான். ஸோ அந்த ஓவரால் அக்ரிகல்ச்சராக இருக்கணும், அந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொல்லுவாங்க, இது கரெக்ட் தான். இது வந்து 1 and 3. 165. The phenomenon of the reversion of mature cells to the meristematic state leading to the formation of callus. ஸோ இந்த phenomenon வந்து நம்ம டி-டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். 166. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரெண்டுமே தான் வரும். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் செல் கல்ச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபார்மசூட்டிக்கல் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸை யூஸ் பண்ணுறதும் கொடுப்பாங்க. அது நோய் எதிர்ப்பு மற்றும் வலுவூட்டல் எதிர்ப்பு அது பிளான்ஸ் தாவரங்களை உருவாக்குதலும் வரும். ஸோ பூத். 177. இது வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பிளான்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குனைன்கிறது சென்சோன் ஆஃபிசினாலிசிஸ் தான் எடுப்போம். கேப்பாசிக்கினும் கேப்சிகம் அணுவும் தான். கொடைனும் பாப்பாவர் சோம்னிஃபரம், டைகாக்ஸ் வந்து டிஜிட்டலிஸ் பர்பிள் வந்து எடுப்போம். ஸோ ஆல் தி அபோவ். 168. Assertion, reason. First, next generation sequencing is expected to further enhance DNA printing and profiling applications. இது கரெக்ட் தான். Second, NGS combines high speed and precision, enabling more extensive DNA analysis at reduced time and cost compared to conventional methods. Actually, இதில் வந்து என்ன தப்புனா, கன்வென்ஷனல் மெத்தட்ஸை விட டைம் ரெடியூஸ் ஆகிருக்கும், பட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு தான். இது வந்து ஹை காஸ்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ வந்து ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 169. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பற்றி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க. மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸில் யூஸ் ஆகும், கரெக்ட் தான். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் அஃபெக்ட் ஆகிற விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸாக கரெக்ட் தான். வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக்ஸ்லையும் போஸ்ட் அனிமல்ஸ், அந்த போஸ்ட்னா வேட்டையாடுறப்ப அந்த அனிமல்ஸ் கண்டுபிடிக்கும், ஜாகிரபிக் ஆரிஜின் கண்டுபிடிக்கும், கரெக்ட் தான். ருட்டீன்லி யூஸ் டு மெஷர் ஹார்மோன் லெவல்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காகலாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 1, 2, 3. 170. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பென்சிவ், கரெக்ட். இது வந்து ஹை காஸ்ட் தேவைப்படும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா குறிப்பிட்ட அந்த பர்மிஷன் இருக்கணும், அது மாதிரி காஸ்ட்டும் ஹையாக இருக்கும். ஸோ சாதாரண பீப்புளால் இதை போய் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Degraded or contaminated DNA samples can produce unreliable and inconclusive results. இதுவும் கரெக்டு தான். அந்த மாசுபட்ட டிஎன்ஏ மாதிரிகளை வந்து நம்ம நம்ப முடியாது, அதில் வந்து ரிசல்ட்ஸை. ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து, இட் இஸ் பொட்டன்ஷியல் ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இதுவும் சரிதான். ஸோ வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் இதில் இருக்குது. ஆல் ஆஃப் தி அபோவ். ஜிஏஎஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, டிசாஸ்டர், அர்பன் பிளானிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயுமே வந்து அது யூஸ் பண்ணுறாங்க. ஆல் தி அபோவ். கரெக்ட் பாஸ். ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், லிடார்னா லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், ரெண்டும் கரெக்ட். ஸோ போத். 173. Manipulation of DNA in genetic engineering became possible due to discovery of restriction endonuclease. Master following எடுத்து, Bt toxin, cry protein causing insect death. Bt toxin பூச்சிகளின் இறப்பை ஏற்படுத்தும் கிரைபுரதம். செகண்ட், டெல்டா எண்டோடாக்சின், the protein formed during sporulation. Insect midgut na site where toxin becomes active. Protoxin inactive precursor of toxin. So நச்சின் செயலற்ற மூலம் வந்து protoxin. So 175. Blotting refers to process of immobilization of sample nucleic acids. இது கரெக்ட் தான். அடுத்து, blotting techniques are widely used analytical tools for the specific identification of desired DNA fragments only. இது தப்பு. இது ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸில் அதாவது ஜென்ரலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி. 176. 2024 Nobel Prize in Medicine was awarded to Victor Ambros and Gary Rubin for their discovery of. ஸோ அவங்க என்ன டிஸ்கவர்னா மைக்ரோ ஆர்என்ஏ தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் கேரி ரூபனுக்கும் விக்டர் ஆம்ப்ரோஸ்க்கும் 2024 நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க மெடிசன் கேட்டகரியில். 177. Choose the incorrect statements. First, conventional biotechnology uses bacteria and other microbes. கரெக்ட் தான். கன்வென்ஷனல்னா நம்ம பாரம்பரியமான அந்த கொண்டு வர அந்த இதில் வந்து பாக்டீரியாவும் மற்ற மைக்ரோப்ஸும் யூஸ் பண்ணி தான் டைரி ப்ராடக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு மாடர்ன் ஏஜில் பார்க்குறப்ப
அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலே சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் தான் நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்றோம். ரெண்டுமே கரெக்ட். மாஸ்டர் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனா ஆடிங் ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸ் வந்து ஆட் பண்றது. டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர்னா ப்ரொபகேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் செல். ஸோ ஒரு செல்ல இருந்து ஜீன்ஸை வந்து ப்ரொபகேட் பண்றது. அடுத்து மாலிகுலர் ப்ரீடிங். மார்க்கர் அசிஸ்டன்ட் செலெக்ஷன். மாலிகுலர் ப்ரீடிங் மார்க்கர் அசிஸ்டன்ட் செலெக்ஷன். கிறிஸ்ப் ஆர் ஜென் எடிட்டிங். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் கிறிஸ்ப் ஆர் கேஸ், நம்ம பார்த்தோம் கிறிஸ்ப் ஆர் கேஸ் ஜீன் எடிட்டிங். அது வந்து ப்ரிசைஸ் எடிட்டிங் ஆஃப் பிளான்ட் ஜீனோம்ஸ். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கு. 1 2 3 4. 179 ஜீன் ஐசோலேஷன், ஐடென்டிஃபைங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் டார்கெட் ஜீன்ஸ். கரெக்ட். ஜீன் குளோனிங்கிறது ரெப்ளிகேட்டிங். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீன் எடுத்து அதை அப்படியே நம்மளுக்கு ஒரு அசல் ஒரு நகல் கொடுக்குற மாதிரி பண்றது ஜீன் குளோனிங். ஜீன் இன்சர்ஷன், அது வந்து இன்டகிரேட்டிங் மாடிஃபைடு ஜீன்ஸ். ஜீன் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஐசோலேட்டிங் டிசைர்டு ஜீன்ஸ், அதுதான் மரபணு பிரித்தெடுத்தல். ஸோ 2 1 3 4. 180 transgenic tobacco plant was developed by the process of RNA interference, was resistant against the infection of nematode Meloidium incognita. 181 the 2 plant genes were taken from generating golden rays from which of the following plants? அது கோல்டன் ரைஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக 2 பிளான்ட் ஜீன் எடுத்த பிளான்ட் எதுன்னு பார்த்தோம்னா டாஃபோடில். 182 எடிபிள் வேக்சின்ஸ் பத்தி இன்கரெக்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். எடிபிள் வேக்சின்ஸ்னா அந்த உண்ணக்கூடிய தடுப்பூசி அப்படின்னு சொல்றதுதான். ஸோ தேர் சப்யூனிட்டி வேக்சின்ஸ் வேர் த செலக்டட் ஜீன்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் இன் டு த பிளான்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் இஸ் தென் இன்ட்ரோடியூஸ்ட் டு த மேனுஃபேக்சர் எண்டோகோட்-14. இது கரெக்ட் தான். அது மாதிரி இது ஓரல் வேக்சின்னு சொல்லுவோம், ஃபுட் வேக்சின்னு சொல்லுவோம், கிரீன் வேக்சின்னு சொல்லுவோம். 182 none. 183 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. Flavor saver tomato was developed to have a longer shelf life. இது கரெக்ட் தான். Second statement, it was the first genetically engineered food approved for human consumption. இதுவும் கரெக்ட் தான். இது ஆக்சுவலா வந்து 1994ல அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து it was developed by inserting a gene to increase ethylene production. இது தப்பு. இது எத்திலின் ப்ரொடக்ஷனுக்காகலாம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகலாம் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல ஃபிளேவர் சேவர் டொமேட்டோ. 1 and 2. 184 choose the correct statements regarding ecological impacts of GM crops. GM crops ஓட ecological impact பத்தி கேட்டிருக்காங்க. They always increase biodiversity. இது தப்பு. GM crops-னால biodiversity எப்போதும் இன்க்ரீஸ் ஆகாது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்னா ஆல்ரெடி இருக்கிற கிராப்ஸ்ல வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் தான் கொண்டு வராங்களே தவிர பயோடைவர்சிட்டியா அது ஒன்றும் இன்க்ரீஸ் அதிகரிக்காது. செகண்ட், தே கேன் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பெஸ்ட். இது கரெக்ட் தான். அந்த எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகளை உருவாக்கும். தேர்ட், தே மே காஸ் அன்இன்டென்ஷனல் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இது கரெக்ட் தான். அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாரின் ஸ்பீசிஸ் அந்த அட்டாக் வந்து இதில் கொண்டு வருவாங்க. ஸோ 2 and 3 ஜிஎம் கிராப்ஸ் பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் உள்ள 3மே கரெக்டாக தான். என்னன்னா ஹங்கர், மால் நியூட்ரிஷன் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி டு ரெசிஸ்ட் பெஸ்ட், டிசீஸு, ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ணி கிராப்பில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஎம் கிராப்ஸோட பிரைமரி மோட்டிவாக இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் மே ஸ்ட்ரகிள் டு அஃபோர்ட் ஜிஎம் சீட்ஸ் விச் குட் எக்ஸார்பேட் இன்இக்வாலிட்டி. இதுவும் சரி தான். அந்த ஜிஎம் கிராப்ஸுங்கிறது பிரைவேட் கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு தான் அது வந்து ஆக்சசிபிலிட்டியாக இருக்கு அதிகமாக. இதனால வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி 186 மேட்ச் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். டி வந்து 3. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டிஸ் அவுட் ஆயிரும். சி பார்க்குறோம். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னா டிஎன்ஏ செப்பரேஷனை தான் அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ C1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்.
BT cotton is the only GM crop approved for commercial cultivation. இது கரெக்ட் தான். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா BT cotton மட்டும்தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் வந்து கல்டிவேஷனில் இருக்கு. மற்றபடி அந்த BT பிரிஞ்சால் அதுக்கும் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க. பட் அந்த அப்ரூவ் வந்து பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் மட்டும் பைலட் ப்ராஜெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க BT பிரிஞ்சாலுக்கு. அது ஆக்சுவலான கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு வரல. Second, the regulation of GM crops is governed by protocols like Cartagena Protocol on biosafety. இதுவும் கரெக்ட் தான். Golden rice is a genetically modified crop that is cultivated globally. Globally இல்ல, அது குறிப்பிட்ட கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் அதை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 and 2. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸோட ரிஸ்க் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜீன் டிரான்ஸ்ஃபர் அந்த அவுட் கிராசிங் பண்ணுறதுலாம் இருக்கிற பெரிய ரிஸ்க்காக அதில் பார்க்கப்படுது. 189. First statement. The plants which possesses more than 3 sets of chromosomes are called polyploids. Second, when chromosome number is doubled by itself in the same plant is called autopolyploid. இதில் பார்த்தோம்னா 2 sets of chromosomes தான் possess பண்ணும் polyploidsல. 1 தப்பு, second statement only correct. To 190. Biofarming uses transgenic plants to produce pharmaceuticals. இது கரெக்ட் தான். Bioremediation helps remove heavy metals and petrochemicals from soil. இதுவும் சரிதான். So biofuel production from Botryococcus brownie. Botryococcus brownie is an example of bioremediation கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பு. இது ஆக்சுவலா பயோரெமிடியேஷனுக்கான எக்ஸாம்பிள் இல்ல, பயோஃபியல் ப்ரொடக்ஷன் தான் இதை பத்தி பேசியிருப்பாங்க. வந்து 1 and 2. 191. Restriction endonucleases பத்தி உள்ள கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. They recognize specific DNA sequences and cut at those sites. இது சரிதான். மாதிரி they are isolated from plants. இது வந்து தப்பு. இது வந்து பிளான்ட்ல இருந்து இதை ஐசோலேட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பாக்டீரியா அப்புறம் ஆர்கியா இதுல இருந்து தான் இதை ஐசோலேட் பண்ணிருப்பாங்க. They are used to create recombinant DNA molecules. இது சரிதான். So 1 and 3. To 192. Which of the following statements are correct in recombinant DNA technology? So recombinant DNA technology பத்தி கேக்குறாங்க. இல்ல first DNA ligase joins DNA fragments together. இது சரிதான். இந்த DNA ligase தான் DNA fragments வந்து டுகெதரா ஜாயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. செகண்ட், restriction enzymes open plasmid vectors. இந்த restriction enzymes தான் வந்து plasmid vectors சொல்லுவாங்க. அந்த DNA டெக்னாலஜி recombinant DNA டெக்னாலஜில அந்த வெக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வச்சு தான் அதை ஓபன் பண்ணுவாங்க. தேர்ட், RNA polymerase is used to amplify DNA sequences. இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். RNA polymerase-லாம் இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. DNA polymerase தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. So 1 and 2. To 193. Transgenic crops can resist pests and diseases. Correct தான். Foreign genes introduced in these crops produce specific proteins that provide resistance. இதுதான் அதுக்கான explanation. So both are correct. The Genetic Engineering Approval Committee வந்து நம்மளுக்கு Ministry of Environment, Forest and Climate Change கீழ தான் கொண்டு வராங்க. Golden rice. So golden rice is a notable example of a transgenic crop. Which are the following statements correctly describes its key transgenic trait? Okay. So golden rice பத்தி தான் இதுல டீடைலா கொடுத்திருக்காங்க.
First, golden rice enriched with iron to combat anemia. இது ஆக்சுவலா அயன்ல இல்ல, golden rice enriched with provitamin A. It has delayed ripening properties to reduce post harvest losses. இதுக்கும் golden rice க்கும் சம்பந்தம் கிடையாது. It is biofortified with vitamin A, beta carotene to help prevent night blindness. இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் golden rice. Fourth, it has enhanced protein content for better nutrition. இதுவும் தப்பு தான். ஸோ பெட்டர் நியூட்ரிஷனுக்காகலாம் இதை ப்ரோட்டீனால என்ஹான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. விட்டமின் ஏவோட இதை வந்து பயோஃபார்ட்டிஃபை தான் பண்ணியிருப்பாங்க, உயர்த்தப்பட்டிருக்கும் அதோட தரம் வந்து. ஸோ 3 only correct. 196. Golden rice aims to combat vitamin A deficiency. கரெக்ட் தான். விட்டமின் டெஃபிஷியன்சி தான் நைட் பிளைண்ட்னஸ் சொல்றோம். அதை காம்பேட் பண்றதுக்கு தான் அந்த கோல்டன் ரைஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. Its yellow color is due to beta carotene accumulation. கரெக்ட் தான். பீட்டா கேரட்டின் அக்குமுலேஷன் தான் அதோட எல்லோ கலரை வந்து கொடுக்கறதுக்கு. இட் இஸ் செட் டு பி அப்ரூவ். இதுவும் கரெக்ட் தான். கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு இதுவும் அப்ரூவ் ஆகல. போய் கரெக்டாக பிடி காட்டன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆல் தி அபோவ். 197. ஸோ பிடி காட்டன்ங்கிறது இன்செக்ட் ரெசிஸ்டன்ட், ஹெர்பிசைடுங்கிறது வீடு. ஹெர்பிசைட்னால நம்மளுக்கு வீடுன்னு வந்துடணும். ஸோ 2. கோல்டன் ரைஸ் நியூட்ரிஷனல் என்ஹான்ஸ்மெண்ட். வைரஸ் ரெசிஸ்டன்ட் பாப்பாயா. டி வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ 4 to 13. 198. எடிபிள் வேக்சின், அந்த உண்ணக்கூடிய தடுப்பூசிகளோட அட்வான்டேஜ் என்ன கேட்குறாங்க. ஸோ உண்ணக்கூடிய வேக்சின் வந்துட்டாலே நம்மளுக்கு நீடில்ஸ் தேவைப்படாது, எலிமினேஷன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் லோ காஸ்ட் தான். இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் பண்ணணும், நீடில் மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டு, சிரஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்லாம் நம்மளுக்கு கம்மியாகுது. அடுத்து ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ், இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அது நம்ம தயாரிச்சிட்டோம்னா சிரஞ்சு அந்த மெடிசன்ஸ் அதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜில் மீடியமில் இருக்கணும். இந்த லெபார்டரி கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன்ஸ்லாம் அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுனா நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ வந்து ஆல் தி அபோவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எடிபிள் வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 3 and 4 தான் கிடையாது. பனானா வேக்சினும் கேரட் வேக்சினும் எடிபிள் வேக்சின்ஸ் கிடையாது. மற்ற 2 தான் வரும். பொட்டேட்டோ வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பிக்காகவும், டொமேட்டோ வேக்சின் அகைன்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ்க்கும் எடிபிள் வேக்சின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். 200. Choose the correct statements. BT cotton is India's only approved genetically modified crops. Correct. It significantly reduced insecticide use and increased yields and became the dominant cotton technology. Around 90% of the cotton cultivation in India BT cotton தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக ஸ்டேட்மெண்ட். போத் ஆர் கரெக்ட். ஸோ test for correction முடியுது. தேங்க்யூ.